யாரு உங்களுக்கு சொன்னது? சரி, மகிழ்ச்சி. இப்படி இருந்து ஆரம்பிச்சிருவோம். அந்த நூல் ஐயா எல்லாம் வந்துட்டாங்களா? நூலாசிரியரும் திறனாய்வாளர் வந்துட்டாங்களா? மன்னன் நூலாசிரியர் இருக்கிறாரு, திறனாய்வாளர் சுரேஷ் செல்வகுமார் வரலையா? பேசுங்க அவங்கள்ட்ட. சிறப்பா வந்துருவாரு, கரெக்டா வந்துருவாரு. அந்த கேலக்ஸி J7 நூலாய்வாளர் கேலக்ஸி 7 இருக்கு, அவங்க தானே? அவர்தான் நினைக்கிறேன். நேரலை தொடங்கியாச்சு. ஐயா, நிகழ்வு தொடங்கணும் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். சான்றோர் தளமும் பன்னாட்டு பயன்பாட்டு தமிழ் குழுமமும் இணைந்து நடத்தும் மின்னூல் வெளியீட்டு அரங்கம் 70 திருவள்ளுவர் ஆண்டு 2054 துளை திங்கள் ஐப்பசி 28ஆம் நாள் 14/11/2023 செவ்வாய்க்கிழமை. இன்று திறனாய்விற்கு எடுத்துக்கொள்கிற நூல் முனைவர் ஐ.ஜ.ம. இன்பகுமார் அவர்கள் எழுதியிருக்கும் நிறம் மாறும் கல்வி என்கிற நூல். இந்த நூல் அரங்கத்திற்கு சான்றோர் தளத்தினுடைய நிறுவனர் தலைவர் பொறிஞர் அமிர்தம் பீட்டராஜன் ஐயா அவர்கள் தலைமையேற்க இருக்கிறார்கள். இந்த நிகழ்விற்கு தொடக்க உரையாற்றுவதற்காக சான்றோர் தளத்தினுடைய இயக்குநர்களில் ஒருவராகிய பொறியியல் முனைவர் ஐயா பாலமுருகன் அவர்கள் வருகை தர இருக்கிறார்கள். அதுபோல இந்த நிகழ்வினை வாழ்த்துறை வழங்குவதற்காக இந்த தளத்தினை நமக்கு வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிற ஐயா தமிழ் ஈழன் அவர்களும் வருகை தர இருக்கிறார்கள். அவர்களுக்கும் வருக வருக என்று வரவேற்கிறோம். அதே போல இந்த நூலுக்கு திறனாய்வு செய்வதற்காக ஆசிரியர், முதுகலை ஆங்கில பட்டதாரி ஆசிரியர் ஐ. சுரேஷ் செல்வகுமார் அவர்கள் செய்து வந்திருக்கிறார்கள். ஐயா அவர்களும் அரங்கில் இருக்கிறார்கள், வர இருக்கிறார்கள். அரங்கில் வருகை தந்திருக்கிற சான்றோர் பெருமக்களையும் இந்த நிகழ்விலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற பங்கேற்பாளர்களையும் முதற்கண் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். முதலில் இந்த நூல் இந்த அரங்கத்திலே எடுத்துக்கொள்வதற்கான மிக முக்கியமான ஒரு தேவை இருக்கிறது. இதுவரை 70 நூல்களை முன்னூல்களாக ஆக்கியிருக்கிறது நம்முடைய சான்றோர் தளம். எல்லா நூல்களும் இந்த நூலைப் போலவே குமுகத்திற்கு மிக அவசியமான, தேவையான, சூழலுக்கும் வரலாற்று பார்வைக்கு அவசியமான நூல்களாகவே இருக்கிறது. அதிலும் இந்த நூல், இந்த தலைப்பே நமக்கு அந்த செய்தியை சொல்லும். ஏன் இந்த நூலை நாம் இங்கே திறனாய்விற்கு எடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதற்கு அறம்பதிப்பகம் இந்த நூலை வெளியிட்டிருக்கிறது. அறம்பதிப்பகத்தினுடைய அதிபர் பௌத்த அறிஞர் அறம்மா அமரேசன் அவர்களும் அந்த அரங்கத்திலே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். நாட்டில் நிலவக்கூடிய கல்வியில் எவ்விதமான சூழல் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, எத்தகைய வரலாற்று திரிபுகளை இந்த சமூகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது, குறிப்பாக மாணவ சமூகத்திற்குள்ளே அவர்கள் எந்த விதமான சாயத்தை பூசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நூலும், இந்த நூலின் தலைப்பும், அந்த நூலின் தலைப்பில் இருக்கிற அட்டையும் கூட அந்த வரலாற்றில் அந்த அரசியலை பேசுகிறது. அப்படி மிக முக்கியமான ஒரு நூலைத்தான் முனைவர் ஐயா ஐ.ஜ.ம. இன்பகுமார் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதனாலேயே இந்த நூலை நாம் திறனாய்வுக்கு எடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் அரங்கத்தில் இருக்கிற அத்துணை சான்றோர் பெருமக்களுக்கும் இப்போது நிகழ்கிற கல்வியில் நிகழ்த்தப்படுகிற காவி தாக்குதல்களை அறிவோம். எனவே இந்த நூல் இந்த நேரத்திற்கு மிகவும் பொருத்தமான ஒரு நூல். இந்த நூலின் அரங்கத்தை தலைமையேற்று நடத்துகிற ஐயா அமிர்தம் பீட்டராஜன் அவர்கள் தன்னுடைய தலைமை உரை ஆற்றுமாறு அன்போடு. முத்து தமிழ் படைத்து 3 நெறி வளர்த்து
கத்தும் கடல் மீது களம் கொண்டு வலம் வந்த தமிழனை என்ற தமிழ் தாக்கி என்னுடைய வணக்கங்கள். அவையில் கூடியிருக்கின்ற ஆன்ற பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற விழாவின் நாயகர் நூலாசிரியர் ஐ.ஜ.மா. இன்பகுமார் அவர்களுக்கும், நூலை திறனாய்வு செய்ய இருக்கின்ற சுரேஷ் செல்வகுமார் அவர்களுக்கும், வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற இலக்கிய சூரியன் பேராசிரியர் முனைவர் திரு தமிழ் இயலன் அவர்களுக்கும், நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டும் வரவேற்புரையை நடத்தி கொண்டிருக்கிற தனித்தமிழ் பாவலர் மன்னன் அவர்களுக்கும், தொடக்க உரை ஆற்ற இருக்கின்ற செயற்கை நுண்ணறிவு முனைவர் பொறிஞர் பாலமுருகன் அவர்களுக்கும், நிகழ்ச்சியை நெறியாள்கை செய்வதற்காக இருந்த முனைவர் வெற்றிலனவன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். அவையில் கூடியிருக்கின்ற அம்மா திலகவதி லட்சுமி அம்மா, அறம் பதிப்பகத்தை சார்ந்த அமரேசன் போன்றோருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். மன்னன் அவர்கள் குறிப்பிட்டது போல, நாம் இன்று மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இந்த நூலை எடுத்திருக்கிறோம். மிக முக்கியமான காலகட்டத்தில் இந்த நூலை எழுதியிருக்கின்ற இந்த நூலாசிரியரை மிகச் சிறப்பாக இந்த நேரத்தில் நான் பாராட்டுகிறேன். தமிழ் சமூகம் நம்முடைய தனி மனிதர்களைப் போலவே ஏற்றங்களையும் இறக்கங்களையும் தன்னுடைய வரலாற்றில் சந்தித்திருக்கிறது. அனைவருக்கும் தெரியும், சங்க காலம் மிகச் சிறப்புற்றிருந்த காலம். அன்று பல்வேறு புலவர்கள் இருந்தார்கள். ஆண் புலவர்கள், பெண் புலவர்கள் எல்லாம் பாடல்களை பாடியிருக்கிறார்கள். கிமு 3000 ஆண்டுகளுக்கு முன்பே தொல்காப்பியம் எழுதப்பட்டிருக்கிறது என்று நாம் அறிவோம். தொல்காப்பியமும் என்பனார் புலவர் என்று பல்வேறு புலவர்களை மேற்கோள் காட்டி தொல்காப்பியம் எழுதப்பட்டிருக்கிறது என்ற தகவலையும் நாம் அறிவோம். தொல்காப்பியத்திற்கு முன்பே ஐந்திரம் என்ற நூலை எழுதப்பட்டது என்ற தகவலையும், அந்த நூல் சான்றோர் தளத்தில் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது என்ற தகவலையும் நாம் இப்பொழுது நினைவு கூறுகிறோம். ஆக 4000 அல்லது 5000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே தொடர்ந்த கல்வி ஞானமும் அறிவியல் ஞானமும் கொண்டிருந்த ஒரு சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏறத்தாழ 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் மன்னர்கள் ஆற்றின் குறுக்கே கல்லணையை கட்ட முடிந்தது. கல்லணையை கட்டுவதற்கு தேவையான அறிவியலும் தொழில்நுட்பமும் நம்முடைய மன்னர்களுக்கும் மக்களுக்கும் இருந்திருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே திருக்குறள் எழுதப்பட்டிருக்கிறது. திருக்குறள் மிகப்பெரிய ஞான நூல். அது அரசர்களுக்கும் படை வீரர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மாணவர்களுக்கும் அடிப்படை குடும்பம் நடத்துபவர்களுக்கும் வணிகர்களுக்கும் வேளாண்மை செய்பவர்களுக்கும் ஏராளமான கருத்துக்களை தன்னகத்தே கொண்டிருக்கிறது. அத்தகைய நூலை எழுதக்கூடிய அறிவுத்திறன் பெற்றவர்கள் தமிழர்களாய் இருந்திருக்கிறார்கள். ஆக 2000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்த அந்த சங்க தமிழ் மெதுவாக மருவுகிறது, மங்கி போகிறது. இந்த மங்கி போகுவதற்கான காரணத்தை நாம் பார்த்தோமானால், அங்கே இந்த சனாதன கொள்கை எட்டி பார்த்திருக்கிறது என்று பொருள். நாம் வரலாற்றில் பார்க்கிறோம். கிபி 1 நூற்றாண்டிலேயே இந்த படிநிலை சமூக சிந்தனை புகுத்தப்பட்டிருக்கிறது. அது அரசர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள்.
அரசர்கள் ஏற்றுக்கொண்டதனால் அவர்கள் சிற்றரசர்களாக இருந்தவர்கள் பேரரசை உருவாக்குவதற்காக போராடுகிறார்கள். சொந்த மகனையும் சொந்த சகோதரனையும் வெட்டி சாய்த்து பேரரசை உருவாக்க வேண்டும் என்ற முனைப்போடு அவர்கள் போராடுவதை நாம் இலக்கியத்திலிருந்தும் வரலாற்றிலிருந்தும் தெரிந்து கொள்ள முடிகிறது. இப்படியாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த சனாதன சிந்தனை தமிழ் சமூகத்தை ஒழித்தது. அப்பொழுது ஒரு புரட்சி ஏற்படுகிறது. மன்னர்கள் தொடர்ந்து போருக்குள் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது ஏற்பட்ட புரட்சியின் விளைவாக பொதுமக்கள் வெகுண்டெழுந்து ஒரு ஆட்சியை நிறுவுகிறார்கள். அப்படி நிறுவப்பட்ட ஆட்சி இருண்ட ஆட்சி என்று இந்த வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் கிபி 300 கிபி 600 வரை இருந்த அந்த புரட்சியின் ஆட்சியை களப்பிரர் ஆட்சி செய்தாக வரலாறு சொல்லுகிறது. அந்த ஆட்சியை வரலாற்று ஆசிரியர்கள் மிக எளிதாக அது இருண்ட ஆட்சி என்கிறார்கள். ஏன் அது இருண்ட கால ஆட்சி என்றால், அப்பொழுதுதான் தமிழில் மிகச்சிறந்த அறநூல்கள் இயற்றப்பட்டன, தமிழ் இலக்கியங்கள் புத்தொளி பெற்றன, தமிழ் இசை தமிழுக்கான இசை வடிவம் நூல் வடிவம் பெற்றது. இப்படியாக மிகச்சிறந்த இலக்கியம், அது சார்ந்த வாழ்க்கை, இவையெல்லாம் அந்த கிபி 300 கிபி 600 வரை நடந்தது. இந்த காலத்தை, தமிழின் எழுச்சி காலத்தை இருண்ட காலம் என்று நம்முடைய வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆக சங்க காலத்தில் இருந்த தமிழ் சமூகத்தினுடைய அறிவு 2000 வாக்கில் குறைந்து மீண்டும் ஒரு புரட்சிக்கு பிறகு அது வலுப்பெற்று கிபி 600-700களில் அது ஒரு உச்சத்தை தொடுகிறது. உச்சத்தை தொடும்போது பக்தி இலக்கியங்கள் வருகின்றன. பக்தி இலக்கியங்கள் அன்பே சிவம் என்ற தத்துவத்தோடு ஆரம்பிக்கிறது. கிபி 300களில் தான் திருமந்திரம் திருமூலர் எழுதுகிறார், அன்பே சிவம் என்று எழுதுகிறார். இயேசுவினுடைய அடியார் புனித தோமையார் இந்தியாவிற்கு வந்து முதல் நூற்றாண்டு முடிகின்ற போது அவர் வருகிறார். அந்த நேரத்தில் அவருடைய கருத்து மெதுவாக பரவி தமிழ் சமூகத்தில் அன்பு வேறு கடவுள் வேறு என்ற அன்பு வேறில்லை கடவுள் வேறில்லை என்ற தத்துவத்தை முதல் முறையாக தமிழ் மண்ணுக்கு சொல்லப்படுகிறது. திருமூலர் அன்பே சிவம் என்று ஆரம்பித்து தன்னுடைய கருத்துக்களை பதிவிடுகிறார். சைவம் வளருகிறது. சைவம் வளர வளர மீண்டும் அங்கே இந்த படிநிலை சமூகத்துக்கான கருத்தாக்கம் உள் நுழைகிறது. இந்த படிநிலை சமூகத்தை உருவாக்கக்கூடிய அல்லது அதில் நிறைவு காணக்கூடிய மக்கள் நாயன்மார்களாக வருகிறார்கள். அவர்கள் வந்து சைவத்தில் சாவியை புகுத்துகிறார்கள். சைவம் மெதுவாக தன்னுடைய அன்பே சிவம் என்ற தத்துவத்தில் இருந்து விலகி சாதிய பிடிமானத்தில் சிக்கிக் கொள்கிறது. அது தன்னுடைய கடவுள் தன்மையை இழந்து நிறுவன மையமாக மாறுகிறது. ஆங்காங்கே கோயில்கள் கட்டப்படுகின்றன. கோயில்கள் பிரம்மாண்டமாக கட்டப்படுகின்றன. 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக தஞ்சாவூரில் எத்தனை மக்கள் குடியிருந்திருக்க முடியும்? ஆனால் தஞ்சை கோயிலுடைய அந்த பரப்பளவை பாருங்கள், ஊரை விட பெரிதாக இருக்கும். எல்லா கோயிலும் அப்படித்தான் இருக்கு. நீங்க பெரிய கோயில்கள் அனைத்தையும் பார்த்தால் ஊரை விட 2 மடங்கு 3 மடங்கு பெரியதாக அந்த கோயிலுக்கான பரப்பளவு கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த கோயிலுடைய கட்டுமான பரப்பளவு மட்டுமல்லாமல் கோயிலுக்கு ஏராளமான நிலங்களை அந்த காலத்தில் அரசர்கள் கொடுக்கிறார்கள். அந்த கோயில் சிறப்பாக நிர்வகிக்கப்பட வேண்டும் என்பதற்காக லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இன்றைக்கு வரைக்கும் கோயிலோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக இந்த நிறுவனமயமான இந்த சமயத்திற்கு பிறகு பொதுமக்களுடைய கல்வி குறைகிறது. வடமொழிக்கான செல்வாக்கு பெறுகிறது. கிபி 1000 முதலாம் ராஜேந்திரன் 8000 என்ற இடத்தில் முதலாக ஒரு சமஸ்கிருத பள்ளியை ஆரம்பிக்கிறான். அதற்கு அங்கே தங்கி படிப்பதற்கான செலவு தொகையெல்லாம் அந்த பள்ளிக்கூடத்திற்கு அவன் கொடுக்க தொடங்குகிறான். இதை மற்ற அரசர்களும் பின்பற்றுகிறார்கள். இந்த சமண கல்வி நம்ம அனைவருக்கும் தெரியும், குறிப்பிட்ட சாராருக்கு மட்டுமே உரியதாக இருந்தது. தமிழ் சமூகம் கல்வியிலிருந்து புறந்தள்ளப்படுகிறது.
தமிழ் சமூகத்திற்கான கல்வி ஆங்காங்கே கொஞ்சம் இலக்கணமும் கொஞ்சம் கணிதம் கூட்டல் கழித்தல் தெரிந்தால் போதும் என்ற அளவுக்குமாக திண்ணை பள்ளிக்கூடங்களாக ஆங்காங்கே நின்று போனது. அது ஒரு வரையறைக்கு உட்படாமல் யாருக்கெல்லாம் தெரியுமோ அவர்கள் சொல்லிக் கொள்ளலாம் என்ற அளவில் அந்த கல்வியானது எந்த அரசர்களுடைய உதவியும் இல்லாமல் அதற்கான எந்த வழிவகையும் செய்யப்படாமல் அழிந்து போனது. கிபி 1600களில் முதல் முறையாக கிறித்துவ துறவிகள் ஐரோப்பாவிலிருந்து வருகிறார்கள். அவர்கள் வரும்போது இந்த இழிநிலையை பார்த்து இவர்களுக்கு கல்வி கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் முனைப்பு எடுத்துக்கொண்டு 1700களில் முதல் பள்ளி ஆரம்பிக்கப்படுகிறது. 1707ல் தரங்கம்பாடியில் முதல் பள்ளி ஆரம்பிக்கிறார்கள். தமிழ் வழியில் கல்வி சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. தரங்கம்பாடி மறைப்பணித்தளம் நிறுவப்படும் முன்பிருந்தே தரங்கம்பாடி பகுதியில் சில திண்ணை பள்ளிக்கூடங்கள் செயல்பட்டிருந்தன. இந்த பள்ளிக்கூடங்களில் அடிப்படை எழுத்தறிவும் கணித அறிவும் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டன. மடங்களிலும் கோயில்களிலும் தமிழ் இலக்கிய இலக்கண நூல்களையும் நிகண்டுகளையும் சமய நூல்களையும் கற்பித்தனர். என்றாலும் அனைத்து தரப்பினரும் குறிப்பாக படிநிலை சமூக அமைப்பை எதிர்த்த பூர்வகுடி மக்கள் பிரிவினருக்கு கல்வி கற்கும் வாய்ப்பு மறுக்கப்பட்டது. ஜெர்மன் லூத்தரன் மிஷன் பெரும்பாலும் படிநிலை சமூக அமைப்பை எதிர்த்து தோல்வி அடைந்த அந்த அடித்தள மக்கள் பிரிவினரையே கிறிஸ்துவர்களாக்கியது. விவிலிய வாசிப்பிற்கு சீர்திருத்த கிறிஸ்துவம் முக்கியத்துவம் அளித்து வந்ததால் வாசிப்பு அறிவு வேண்டும் என்பதற்காக கிறிஸ்தவரிடம் கல்வியை கொண்டு சென்றது. டிசம்பர் 28, 1707 கிறிஸ்தவர்களாக மதம் மாறியவர்களுக்கு தமிழ் பள்ளிக்கூடம் ஒன்றை தொடங்கினார்கள். இங்கு பயிலும் மாணவர்களுக்கு எழுதுபொருளும் உணவு உடை உறையுள் ஆகியனும் இலவசமாக கொடுக்கப்பட்டன. கல்வி கொடுக்கும் போதே உண்ண உணவும் உடுக்க உடையும் கொடுக்கப்பட்டுதான் தமிழ்நாட்டில் கல்வி ஆரம்பிக்கப்பட்டது. கத்தோலிக்கத்திலிருந்து சீர்திருத்த கிறிஸ்தவத்திற்கு மதம் மாறிய ஒருவர் இந்த பள்ளியின் ஆசிரியராக இருந்தார் என்று அங்கே குறிப்பு எழுதப்பட்டிருக்கிறது. பொதுமக்களுக்கான பள்ளியை குருன்லர் என்ற மறைப்பணியாளர் 1715ஆம் ஆண்டில் தரங்கம்பாடியில் நிறுவுகிறார். இந்த பள்ளி தொடங்கி 4 மாதங்களில் கிறிஸ்தவர் அல்லாத ஒரு 70 மாணவர்கள் அந்த பள்ளியில் சேர்கிறார்கள். இப்படியாக பல்வேறு சாதிகளையும் சமூக பொருளாதார பின்புலத்தை சார்ந்த மாணவர்கள் ஒன்றாக தங்கி படிக்கின்ற முதல் கல்வி நிறுவனம் தரங்கம்பாடியில் அமைந்தது. இங்குதான் முதல் அச்சுக்கூடமும் அமைந்தது. 1712இல் தமிழ் அச்சாக்கு முயற்சிகள் சீகன் பால்குவால் தரங்கம்பாடியில் தொடங்கப்பட்டன. பன்மொழி அச்சகம் என்று கூறத்தக்க அளவில் தமிழ் அச்சுகள் மட்டுமின்றி போர்த்துகீஸ், ஜெர்மன், ஆங்கிலம் ஆகிய ஐரோப்பிய மொழிகளில் இங்கே அச்சுக்கள் இயங்கியிருந்தன. முதல் காகித ஆலையும் தரங்கம்பாடி பகுதியில் தான் அமைக்கப்பட்டது. தரங்கம்பாடி அச்சகம் அதிக அளவில் நூல்களை அச்சிட தொடங்கியதால் காகிதத்தின் தேவை அதிகரித்தது. இதை நிறைவு செய்யும் வகையில் பொறையாறில் உள்ள ஜெருசலேம் தோட்டத்தில் 13 ஜனவரி 1716இல் காகித ஆலை நிறுவ அடிக்கல் நாட்டப்பட்டது. 20 டிசம்பர் 1716இல் ஆலையில் உற்பத்தி தொடங்கியது. பொருள் வளம் படைத்தோர் இந்த காகித ஆலையில் முதலீடு செய்தனர். காகிதம் தயாரிப்பதற்கான மூலப்பொருள்கள் முறையாக கிட்டாமையாலும் போதிய அளவு தண்ணீரும் கிடைக்காததாலும் காகித ஆலையினுடைய செயல்பாடுகள் முடங்கி போயின. 1722இல் அந்த காகித ஆலை மூடப்பட்டது. முதலில் ராயல் பெங்கால் தான் காகித ஆலை செய்ததாக இன்றைக்கு வரலாறு நமக்கு சொல்லித் தரப்படுகிறது. அது இருக்கட்டும். இப்படியாக நம்முடைய கல்வியை மீட்டெடுத்து கொடுத்தவர்கள் ஐரோப்பாவை சார்ந்த கிறிஸ்துவ துறவிகள். அவர்கள்தான் 1700க்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பள்ளிகளை நிறுவி நம்முடைய படிப்பறிவை நமக்கு திருப்பி கொடுக்கிறார்கள். ஆனாலும் 1830களில் மன்றோ என்ற கவர்னர் ஆய்வு செய்த போது அவருக்கு கிடைத்த தகவல் 1.5 விழுக்காடு தமிழர்கள் மட்டுமே எழுத படிக்க தெரியும் என்ற தகவல். ஆக 98.5 விழுக்காடு மக்கள் எழுத்தறிவற்ற தற்குறிகளாக இருந்திருக்கிறார்கள்.
அதற்கு பிறகு பல்வேறு முனைப்புகளோடு கல்வி ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியாலும் ஆங்கில அரசினாலும் முன்மொழியப்பட்டு கல்வி அனைவருக்குமான கல்வியாக மாற்றப்படுகிறது. இன்றைக்கு நாம் ஏறத்தாழ 90 விழுக்காடு கல்வி பெற்றவர்களாக இருக்கிறோம். இந்த நிலையை உறுதி செய்தது, இதற்கான வேர்களாக அமைந்தது கிழக்கிந்திய கம்பெனியும் ஐரோப்பிய கிறிஸ்தவர்களும். சங்க காலம் அதனுடைய உச்சத்தில் இருக்கும்போது எப்படி இந்த சனாதன சக்திகள் உள்ளே நுழைந்து சங்க தமிழை அழித்து மக்களுடைய கல்வியை இல்லாமல் செய்தார்களோ, தஞ்சை பெரிய கோயில் எழுந்ததுக்கு பிறகு ஏறத்தாழ ஒரு நூற்றாண்டுக்கு உள்ளவே எப்படி தங்களுடைய கல்வி அறிவை இழப்பதற்கான சூழல் தமிழ் சமூகத்தில் ஏற்பட்டதோ, அதே போல 90 விழுக்காடு கல்வியை எட்டி பிடித்த தமிழ் சமூகத்தில் மீண்டும் கல்வி மறுப்பதற்கான வாய்ப்புகளை இப்பொழுது பல்வேறு சக்திகள் இங்கே உருவாக்கி வைத்திருக்கின்றன. நீட் என்பதும் நுழைவுத் தேர்வு என்பதும் இதற்கான அடையாளங்கள். கல்வி அனைவருக்கும் பொது. படிப்பதற்கு எதற்கு தகுதி வேண்டும், படித்த பிறகு நம்முடைய படிப்பின் தகுதியை தீர்மானித்துக் கொள்ளலாம் என்ற சிந்தனையோடு இந்த நூல் எழுதப்பட்டிருக்கிறது. கல்வி என்பது குழந்தைகளை உடல் மற்றும் மன வளர்ச்சியின் அறிவு, நல்லொழுக்கம் ஆகிய மதிப்புடன் வளர்க்க உதவும் ஒரு சமூக அமைப்பு ஆகும். எண்ணும் எழுத்தும் கல்வி என்பார்கள். ஆனால் கல்வி என்பது ஒரு சமூக நிறுவனம். அறிவு, திறமை, சிந்தனை, செயல் போன்றவற்றை தந்து ஒரு புதிய சமூகத்தை உருவாக்கி பண்பாடு, நடத்தை போன்றவற்றையும் தந்து மனிதனை ஒரு முழுமையான ஆற்றல் பெற்றவனாக மாற்றுவதற்கு இந்த கல்வி என்ற சாதனம் பயன்படுகிறது. இன்று நம்முடைய பிள்ளைகள், நம்மை சுற்றி இருப்போர் பலர் ஐரோப்பிய நாடுகளுக்கும் ஆஸ்திரேலியா, அமெரிக்கா போன்ற வெளிநாடுகளுக்கும் சென்று பணி செய்யவும், பல வெளிநாட்டு நிறுவனங்களுடைய பிபிஓவாக இங்கே வீடுகளிலும் நம்முடைய நகர்ப்புறங்களிலும் அமர்ந்து பணியாற்றவும் தொழில்நுட்பம் பயன்படுகிறது என்றால், இந்த தொழில்நுட்ப கல்வியை கொடுத்தது ஆங்கில கல்வி. இந்த ஆங்கில கல்வியை கொடுத்தது மெக்காலருடைய கல்வி திட்டம். இந்த மெக்காலருடைய கல்வி திட்டத்தை இகழ்ந்து பேசுவதும், அதில் ஒன்றுமே இல்லை என்று சொல்லுவதும், நாம் பெற்ற கல்வியை கிண்டல் செய்வதுமாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த கல்விதான் உலகம் முழுவதற்கும் நம்முடைய மக்களை கொண்டு சேர்த்திருக்கிறது. இந்த கல்விதான் இங்கிலாந்து பிரதமரை உருவாக்கி இருக்கிறது. இந்த கல்விதான் இங்கிலாந்தினுடைய உள்ளாட்சித்துறை அமைச்சரை உருவாக்கி இருக்கிறது. இந்த கல்விதான் கூகுள் சிஇஓவை உருவாக்கி இருக்கிறது. இந்த கல்விதான் இன்று இந்தியா வல்லரசு ஆக வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கி இருக்கிறது. எனவே இந்த கல்வியை நாம் காப்பாற்றுவதற்கு ஆவண செய்ய வேண்டும் என்று என்னுடைய உரையை கூறிக்கொண்டு என்னுடைய வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம். சிறப்பான ஒரு வரலாற்று மீள் வாசிப்பினை நமக்கு வழங்கி இருக்கிற நம்முடைய அரங்கத்தினுடைய தலைவரும் சான்றுதளத்தினுடைய நிறுவன தலைவருமாகிய ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. இது ஒரு தலைமை உரையில் பேசி முடிக்கிற செய்தி அல்ல. இது ஒரு நூலாக ஆக்கம் பெற வேண்டிய மிகப்பெரிய ஒரு வரலாற்று செய்தியினை மிக சுருக்கமாக ஒரு தொடக்கமாக நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. அடுத்ததாக வாழ்த்துறையில் அறம்பதிப்பகத்தினுடைய உரிமையாளர், இந்த நூலை பதிப்பித்திருக்கக்கூடிய அறம் மா அமரேசன் அவர்கள் தன்னுடைய வாழ்த்துறையை வழங்குவார். அவையில் இருக்கும் ஆன்றோர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். முகத்தை காட்டுங்க. அறம் பதிப்பகத்தினுடைய இல்ல முகத்தை காட்டின வீடியோ இது குரல் சரியா வராது. அதனால அறம் பதிப்பகத்தினுடைய 100வது புத்தகம் நிறம் மாறும் கல்வி. அது எண்ணி முடிச்சிட்ட உடனே நான் அண்ணன்கிட்ட போன் பண்ணி சொன்னேன், அண்ணா இதுதான் நான் 100வது புத்தகம்.
இன்னைக்கு நாம கிட்டத்தட்ட 150வது புத்தகத்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம். இந்த புத்தகம் வந்து ஒரு ஒரு தலை சிறந்த புத்தகம். ஒரு கல்வியாளர்களா நம்ம ஒரு 3 புத்தகத்தை போட்டிருக்கோம். அறம்பதிப்பகம் வந்து நிறம் மாறும் கல்வி, அதுக்கு பிற்பாடு வந்து அதுவும் அந்த பள்ளிக்கூடம், அப்புறம் நிலத்தியல்பின் அரசியல், அந்த மாதிரி ஒரு 3 புத்தகத்தை நம்ம கல்வி குறித்தான ஒரு விஷயத்துக்காக போட்டிருக்கோம். குறிப்பா மெக்காலே குறித்தான விஷயங்கள் தான் நிலத்தியல்பின் அரசியல் போட்டிருக்கோம், பதிப்பிச்சிருக்கோம். அந்த நிலத்தியல்பின் அரசியல் வந்து SRM ஃபவுண்டேஷனுடைய சமூக நீதி கலைஞருக்கான சமூக நீதி விருது வாங்கியிருக்கிற ஒரு புத்தகமா இருக்குது இன்னைக்கு இந்த வருஷம். அதே மாதிரி இந்த புத்தகமும் நிறைய விருதுகளை வாங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். நிறைய இதுக்கும் அமைச்சிருக்கிறோம். இந்த புத்தகத்தை பதிப்பிச்சதுல நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன். இந்த புத்தகத்தை வந்து நான் ஏறக்குறைய ஒரு 2 ஆண்டு காலமா அதை நூலாசிரியர்கிட்ட கேட்டு இருந்தேன். 2-3 ஆண்டு காலமா அதை கேட்டு இருந்தேன். ஒரு 3 வருஷம் கழிச்சு தான் கொடுத்தாரு. அந்த காலதாமதமும் இந்த புத்தகத்துக்கான வெற்றின்னு தான் நான் நினைக்கிறேன். எல்லாரையும் போல நான் நூலாசிரியருடைய கருத்து, நூல் திறனாய்வு பண்ணுகின்ற சுரேஷ்குமாரனுடைய கருத்து, சிவகுமாரனுடைய கருத்து, இதெல்லாம் கேட்பதற்கு ஆர்வமா இருக்கிறேன். இதை பேசி முடிச்சுட்டு பிற்பாடு வாய்ப்புகள் வந்தா நான் திரும்ப இன்னொரு பேசுறேன். நன்றி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. பௌத்த அறிஞர் அறம்மா அமரேசன் அவர்கள் சுருக்கமாக தன்னுடைய உரையினை வழங்கியிருக்கிறார்கள். வாழ்த்துறையாக அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. ஐயா திறனாய்க்கு போயிடலாமா? சுரேஷ்குமார் இருக்காருங்களா? இருக்கையா. மகிழ்ச்சி. இந்த நூலினுடைய சிறப்புகளை வருகிற ஒரு 30 நிமிடங்களுக்கு நம்முடைய அரங்கத்திலே திறனாய்வாக பதிவு செய்வதற்காக ஆங்கிலத்தில் முதுகலை பட்டம், எம்ஃபில் பட்டம் உள்ளிட்ட ஆங்கில முதுகலை ஆசிரியராக பணியாற்றி வரும் ஆசிரியர் ஐயா சுரேஷ் செல்வகுமார் அவர்கள் நம்மளுக்கு நிறம் மாறும் கல்வி என்கிற அந்த நூலை பற்றி திறனாய்வு செய்ய இருக்கிறார்கள். அவர்களை வருக வருக என்று அரங்கத்திற்குள் வரவேற்க. நன்றி ஐயா. ஐயா பேசலாம். சான்றோர் தளம் மற்றும் பன்னாட்டு பயன்பாட்டு தமிழ் குழுமம் இணைந்து நடத்துகிற இந்த மின்னூல் வெளியீட்டு அரங்கம் 70 இந்த சிறப்பு மிக்க நிகழ்வுல அருமையான ஆசிரியர் ஐஜாமா இன்பகுமார் அவர்கள் எழுதியிருக்கிற நிறம் மாறும் கல்வி என்கின்ற இந்த புத்தகத்தின் திறனாய்வு செய்யும்படியாக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருப்பதற்காக நான் உண்மையாகவே மகிழ்ச்சி அடைகிறேன். இதில் இந்த நிகழ்வில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற அறிஞர் அமிர்தம் பீட்டர் ராசன் நிறுவனர் சான்றோர் தளம் ஐயா அவர்களுக்கும், வாழ்த்துரை வழங்கியிருக்கிற பேராசிரியர் திரு தமிழ் இயலன் இயக்குனர் 400 IAS அகாடமி தமிழ் நாட்டரசின் மாற்றுத்திறனாளிகள் நல வாரிய உறுப்பினர் அவர்களுக்கும், வரவேற்பு கொடுத்திருக்கிற பாவலர் திரு சே மன்னர் மன்னன் சான்றோர் தளம் ஐயா அவர்களுக்கும், தொடக்க உரையாக முனைவர் திரு பாலமுருகன் சான்றோர் தளம் ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சி நெறியாளராக பேராயர் முனைவர் வெற்றி நிலவன் தமிழ்துறை மாநில கல்லூரி சென்னை அவர்களுக்கும், மற்றும் காப்பாளர்கள் முனைவர் பாலமுருகன், மேலாளர் TED திரு இயேசுராஜன், நிறுவனர் JPS, முனைவர் பேராசிரியர் தமிழியலன், பாவலர் மன்னர் மன்னன் ஆசிரியர் அவர்கள் யாவருக்கும் உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புத்தகம் உண்மையாகவே இப்பொழுது இருக்கிற இந்த காலகட்டத்தில், இந்த சூழ்நிலையில, கல்வி சூழலில ஒரு மாற்று சிந்தனை கொண்ட இந்த நிறம் மாறும் கல்வி என்கின்ற இந்த புத்தகம் வெளியீடு என்பது உண்மையாகவே வரவேற்கத்தக்கது. கல்வி என்பது ஒரு சமூக நிறுவனம்.
அறிவு, திறமை தந்து ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்கி, பண்பாடு, நடத்தை தந்து மனிதனை ஒரு முழுமையான ஆற்றல் உள்ள மனிதனாக மாற்றம் அடைய செய்வது கல்வி என்கின்ற இந்த ஒரு சாதனம் என்பதை ஐயா அவர்கள் முன்னதாகவே நமக்கு பதிவு செய்திருக்கிறார். நான் ஆசிரியரை குறித்து ஒரு சில கருத்துக்களை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஐஜாமா இன்பகுமார் ஆசிரியர் அவர்கள் எனக்கு மிகவும் நெருக்கமானவர். ஐயா அவர்கள் மிக சிறந்த சமுதாய நோக்குடையவர், சிறந்த சிந்தனையாளர். இதுவரை 21 புத்தகங்களை அவர் எழுதி வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் 6 புத்தகங்கள் இணை ஆசிரியராக, 15 புத்தகங்கள் தனியாகவும், என்னோடு இணைந்து ஒரு புத்தகத்தை அவர் வெளியீடு செய்திருக்கிறார். இதுவரை அவர் வெளியிடுகிற 21வது புத்தகம். ஐயா அவர்கள் இதுக்கு முன்னதாக பஞ்சமி நிலங்களை குறித்ததான அநேக புத்தகங்களை எழுதியிருக்கிறார், கருத்துரைகளில் உரையாற்றியிருக்கிறார், களங்களிலே இறங்கி அதற்கான உரிமை குரல் கொடுத்தவர், வலுவிழந்த மக்களுக்காக தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்து போராடக்கூடிய ஒருவர், பல்நோக்கு சிந்தனையாளர், எல்லா களங்களிலும் இறங்கி தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடியவர், பாமரனுக்கும் எளிமையாக புரியக்கூடிய வகையில நாட்டு வக்கீல் என்கின்ற ஒரு புத்தகத்தை அவர் வெளியீடு செய்த பொழுது அநேகர் அதை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு என்னிடத்துல பேசினார்கள். அதே போல இந்தியாவிற்கு வியாபார நோக்கில் வந்த ஒரு சிலரை காட்டிலும் மிஷனரிமார்களாக வந்து இந்த மக்களினுடைய நிலைமையை கூர்ந்து நோக்கி, இந்த மக்களுக்கு கல்வி என்கின்ற ஒரு முக்கியமான வாழ்வின் உயர்வுக்கு சாதனமாய் அமைந்திருக்கிற கல்வியை மறுக்கப்படுகிற சூழ்நிலையில இந்த மக்கள் இருப்பதை கண்டு மிஷனரிகளாக இந்தியாவுக்கு வந்து, தமிழ்நாட்டுக்கு வந்து கல்வியின் முக்கியத்துவத்தையும் கல்வியையும் கல்வி நிறுவனங்களையும் ஏற்படுத்தி கொடுத்த மிஷனரிகள் என்று சொல்லப்படுகிற அருட்பணியாளர்களை குறித்து அவர் புத்தகத்தை எழுதியிருக்கிறார். இப்பொழுது இந்த நிறம் மாறும் கல்வி என்கின்ற இந்த புத்தகம் அறம் பதிப்பகத்தின் மூலமாக வெளியிடப்படுகிற 100வது புத்தகமாக இருப்பதனால மிகவும் சிறப்புக்குரியதாக இருக்கிறது. இந்த உலக பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் அறிக்கை 2018, அந்த அறிக்கையில ஒரு செய்தி வெளியிடப்படுகிறது. உலகில் கல்வியில் முதலிடம் பிடித்த நாடு ஜப்பான் என்று சொல்லப்படுகிறது. பின்லாந்தும் சிறந்த ஒரு கல்வி முறையை பின்பற்றி வந்தாலும் அவர்கள் 4வது இடத்தை தான் பெறுகிறார். இதை நாம் கவனித்து பார்க்கிற பொழுது நாம் இருக்கிற இடம் பின்தங்கிய நிலையிலேயே சென்று கொண்டிருக்கிறது. எல்லா அடிப்படை பண்புகளையும், அறங்களையும், ஒழுக்கங்களையும், சித்தாந்தங்களையும், கலாச்சாரங்களையும், பண்பாடுகளையும் கொண்ட நம்முடைய கல்வி இன்று நிறம் மாறுகிறதோ அல்லது நிறம் மாற்றப்படுகிறதோ என்கின்ற ஒரு பெரிய கேள்வியை நமக்கு முன்வைக்கிறது. இந்த புத்தகத்தினுடைய அட்டைப்படம் அதை மிக அழகாக வடிவமைத்திருக்கிறார். அந்த நிறம் மாறுவதை இந்த கல்வி காட்டுவதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஒரு புத்தகத்தை அதனுடைய அட்டையை வைத்து நாம் கணிக்க முடியாது, ஆனால் இந்த புத்தகம் நம்மை கணிக்க வைக்கிறது. அப்படி ஒரு சிறந்த அட்டைப்படத்தை இவர்கள் கொடுத்திருக்கிறார். உண்மையாகவே இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிற முனைவர் ஐஜாமா இன்பகுமார் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த பதிப்பகத்தினுடைய அருமை நண்பர் அமரேசன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன்.
கல்வி என்பது மாநில பட்டியலிலிருந்து பொது பட்டியலுக்கு மாற்றப்பட்டதோ அப்பொழுது நமது கல்வியின் நிறம் வெளிரத் தொடங்கிவிட்டது என்று ஆசிரியர் இதை தொடங்குகிறார். இது ஆசிரியரின் கூற்று. நமது கல்வி முறையில், நமது பாடத்திட்ட முறையில் அல்லது கல்வி நிறுவனங்கள் நடத்துகிற கல்வி தந்தை என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்களுடைய அணுகுமுறையிலே இன்று ஒரு பெரிய மாற்றம் காணப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அதை ஐயா அவர்கள் இதிலே தெளிவாக வெளிப்படுத்துகிறார்கள். இன்று ஆசிரியர்களுக்கு என்று ஒரு தேர்வு நடத்துகிறது. அந்த தேர்வின் வழியாக தேர்வு செய்யப்படுகிற ஆசிரியர்கள் திறமை வாய்ந்தவர்களா, அல்லது அந்த ஆசிரியர்கள் எவ்வளவு திறன் படைத்து மாணவர்களுக்கு தங்களுடைய ஆற்றலை அவர்கள் பிள்ளைகளின் வழியாக வெளிக்கொண்டு வருகிறார்கள் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது என்பதை அவர் இந்த இடத்துல அந்த கற்பித்தல் செயல்பாடுகளில் உண்மை, நேர்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, பொறுப்புணர்வு என்ற விழுமியங்கள் மாணவர்களுக்கு இவர்களால் கற்றுக் கொடுக்க முடிகிறதா என்கின்ற கேள்வியையும் இவர் முன்வைத்திருக்கிறார். இது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியதுதான். ஒரு காலத்திலே சரக்கு என்பது தனியாரால் உருவாக்கப்பட்டு அதை மறைமுகமாக விற்பனை செய்து வந்த ஒரு காலம். அப்பொழுது கல்வி என்பதை அரசு எடுத்து நடத்தியது. ஆனால் இன்று அது தலைகீழாக மாறி இருப்பதை நம்மால் உணர முடிகிறது. இதை நாம் பெருமையாக சொல்லிக் கொள்ளுவதா அல்லது இது ஒரு வெட்கக்கேடான செயலா என்று உண்மையாக நம்மை நாமே இதை கேட்டுக்கொள்ளுகிற பொழுது இந்த இடத்துல கல்வி என்பது எவ்வளவு பின்தங்கி போயிருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் அரசு, அரசியல்வாதிகள் அல்லது தங்களை கல்வி தந்தைகள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் கல்வியை ஒரு வியாபார நோக்குடன் எவ்வாறு அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஆசிரியர் தன்னுடைய எண்ணுரையில மிக அழகாக சொல்லியிருக்கிறார். இந்த புத்தகத்திலே நாம் பார்க்கிற பொழுது உள்ளே இந்த நிறம் மாறும் கல்வி என்ற புத்தகத்திலே 4 இயல்களை இவர் கொடுத்திருக்கிறார். இந்த 4 இயல்களிலே உட்பிரிவாக 3, 3, 4, 4 பிரிவுகளாக மொத்தம் 14 உட்பிரிவுகள் இந்த புத்தகத்திலே காணப்படுகிறது. அழகாக அதை பிரித்திருக்கிறார். இந்த புத்தகத்திற்கு உள்ளாக செல்லுகிற பொழுது இந்த இயல் 1, இயல் 2, இயல் 3, இயல் 4 என கொடுத்திருக்கிறார். இயல் 1 100 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெரும் தொற்று நிலவியது என்பதை அவர் இந்த இடத்துல குறிப்பிடுகிறார். இப்போ நம்ம கொஞ்ச காலத்திற்கு முன்பதாக அல்லது இப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது இந்த கொரோனா என்கின்ற உயிரை காவு வாங்கும் ஒரு நோய். அப்படி இந்த கொரோனா வந்த பொழுது இந்த உலகம் முழுவதும் எப்படி தத்தளித்தது, தன்னுடைய வாழ்வாதாரங்களுக்காக மக்கள் எவ்வாறு தவித்தார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிந்தது. நாம் ஊடகங்கள் வழியாக நாம் அதை பார்த்தோம். ஆனால் கல்வி இந்த காலகட்டங்களிலே எப்படி சிதைந்து போனது என்பதையும் நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டியவர்களாக. ஆசிரியர் அழகாக இந்த இடத்துல கோடிட்டு காட்டுகிறார். 20ஆம் நூற்றாண்டு தொடக்கத்துல ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவில் 7 பேரில் ஒருவருக்கு காச நோய் காரணமாக இறந்து போகிறார்கள். இப்படி திடீர் என்று வருகிற இப்படிப்பட்ட நோய்களின் நிமித்தமாக அதற்கு மாற்று சிகிச்சையோ மருத்துவமோ இல்லாத வேளைகளிலே உயிர் பலிகள் ஏற்படுகிறது. ஆனால் அந்த சூழ்நிலையிலும் குழந்தைகள் தங்களுடைய கல்வியை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே அன்று இருந்த சில கல்வி சிந்தனையாளர்கள் இந்த கல்வியை தொடர்ந்து பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும், இந்த கல்விதான் வாழ்வுக்கு அந்த கல்வி திறந்த வெளி பள்ளிக்கூடங்கள்
ஒரு தீர்வாக அமைந்தது என்பதை கோடிட்டு காட்டுகிறார். ஆனால் இந்த கொரோனா தொற்று காலங்களில நாம் எப்படி பிள்ளைகளுக்கு இந்த கல்வியை கொடுத்தோம் என்று யோசிக்கிற பொழுது உண்மையாகவே அது ஒரு கேள்விக்குறிதான். செல்போன் இல்லாத பிள்ளைகள் எத்தனையோ பேர் இருக்காங்க, லேப்டாப் இல்லாத பிள்ளைகள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஒருவேளை இந்த மின்னணு சாதனங்கள் இல்லாத பிள்ளைகள் அல்லது இந்த இன்டர்நெட் என்று சொல்லப்படுகிற அந்த வசதி இல்லாத பிள்ளைகள் அந்த கல்வியை கற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில ஆசிரியர் மிக அழகாக இந்த இடத்துல அதை கோடிட்டு காட்டியிருக்கிறார். திறந்த வெளி பல்கலைக்கழகங்கள் அன்று எவ்வாறு செயல்பட்டது என்று சொல்லி. உண்மையாகவே இப்படிப்பட்ட கருத்துக்கள் எதிர்கால சிந்தனைக்கு, எதிர்கால தொலைநோக்குக்கு இது அடித்தளமாக அமையும் என்று நான் நினைக்கிறேன். இப்படிப்பட்ட நோய்கள் வருகிற பொழுது உடலும் மனமும் எவ்வாறு பாதிக்கப்படும் என்பதை நிச்சயமாக நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். ஒரு சில புதிய சிந்தனைகளையும் எழுத்தாளர் இந்த இடத்துல நமக்கு பதிவு செய்கிறார். சில நேரங்களிலே அந்த திறந்த வெளி பல்கலைக்கழகங்கள் இல்லாத வேளையில அரங்கங்களுக்குள்ளாக பள்ளிகளை நடத்துகிற பொழுது அந்த இடத்துல மேல்தட்டு மக்கள் பிள்ளைகளும் வந்து அந்த கல்வியை கற்றுக்கொள்ளுகிற ஒரு சூழ்நிலையை அந்த இடத்துல நாம் பார்க்க முடிகிறது என்பதை அவர் குறிப்பிடுகிறார். அப்ப கிட்டத்தட்ட ஒரு 350 பேர் அந்த சமயத்துல படிக்க ஒரு வாய்ப்பு இருந்திருக்கிறது. பலர் காத்திருப்பு பட்டியலுக்காக வைக்கப்பட்டிருந்திருக்கிறார். இப்ப கல்வி எவ்வளவு முக்கியம் என்பதை அந்த 20ஆம் நூற்றாண்டின் தொடக்க காலத்துல நாம் உண்மையாகவே அதை நாம் புரிந்து கொள்ளுகிற நோக்கிலே அந்த பிரேசிலிலே 1916 நடந்த அந்த நிகழ்வை அவர் இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல வெளிப்புற கற்றலினுடைய பயன்பாடு எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதை கூட ஆசிரியர் அவர்கள் மிக அழகாக இந்த இடத்துல அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இரண்டாவது பிரிவிலை நாம் பார்க்கிற பொழுது வெறுக்கப்படும் கல்வி. ஐயா அவர்கள், பீட்டர் ராசன் ஐயா அவர்கள் தன்னுடைய உரையிலே சொல்லுகிற பொழுது மெக்காலே கல்வி திட்டத்தினுடைய முக்கியத்துவத்தையும் அதனுடைய பயன்பாட்டையும் குறித்து அழகாக சொன்னார்கள். அந்த கல்வி திட்டம் இன்று உலகம் எங்கும் பயன்பட்டு கொண்டிருந்தாலும் அந்த கல்வி திட்டத்தை இன்றைய சூழ்நிலையில எதிர்க்கிற ஒரு அரசியல் அமைப்பு, ஒரு சமுதாய அமைப்பு, ஒரு சமய அமைப்பு இன்று மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த மாற்றம்தான் இந்த மெக்காலே கல்வி திட்டத்தை பிரித்தெடுத்து ஒரு வெறுப்பு கல்விக்குள்ளாக ஒரு நிறம் மாறும் கல்வியாக அதை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைய கல்வி சிந்தனையாளர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற சமயத்திற்கு பின்னால் மறைந்து கொண்டிருக்கிறவர். 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த வர்ணாசிரம் முறை வலுவாக காலூன்றி இருந்த காலகட்டத்திலே இதன் விளைவாக அதற்கு மாற்றாக புத்த மதம் இந்தியாவில் ஆட்சி செய்த போது இப்ப தற்போது இருக்கிற பல்கலைக்கழகங்களை போன்றே நாலந்தா போன்ற இடங்களில் பல்கலைக்கழகங்கள் சாதி பாகுபாடின்றி அனைவருக்கும் கல்வி அளித்தது என்பதை அவர் அழகாக இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல அந்த குருகுல கல்வி என்பது யாருக்கு, எப்படிப்பட்ட மக்களுக்கு என்ன கல்வி போதிக்கப்பட்டது, அதனுடைய நோக்கம் என்ன, இது சமத்துவ கல்வியா, சமச்சீர் கல்வியா, அனைவருக்கும் கல்வியா, அல்லது மனிதகுல அனைத்தின் வாழ்வு உயர இந்த கல்வி பயன்பட்டதா என்பதையும் அவர் தெளிவாக இந்த பகுதியிலே அவர் மெக்காலே கல்வி திட்டத்தோடு இணைத்து மிக அழகாக அவர் அதை விளக்கியிருக்கிறார். தாய்மொழி கல்வி என்பது மிகவும் அவசியமான ஒன்று. தாய்மொழி கல்வி தாய்மொழி என்பது ஒவ்வொருவரும் தான் பேசுகிற மொழியில் மாத்திரம் படிப்பது அல்ல.
அது வேறு சில சமஸ்கிருதம், அரேபியம், பெர்சிய மொழி வழியாக சொல்லப்படுகிற கல்வி என்று அவர் இந்த இடத்துல மிக அழகாக குறிப்பிட்டிருக்கிறார். ஒருவேளை இந்த மெக்காலே கல்வி திட்டம் இன்று தேசியவாதிகளாலும் இந்து மத அடிப்படைவாதிகளாலும் சாடப்பட்டு வருகிறது என்பதை அவர் மிக அழுத்தம் திருத்தமாக இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கிறார். மெக்காலே கல்வி திட்டம் என்பது அது சமயத்தை சார்ந்து மாத்திரமல்ல, அது மனிதனுடைய வாழ்வுக்கு ஒரு உயர்வை கொடுக்கும் என்று அந்த கல்வியை நாம் சொல்ல முடியாது. ஒரு கல்வி என்பது கலை, அறிவியல், வரலாறு இவைகள் அனைத்தையும் உட்கொண்டு அதை கற்பிக்கப்படுகிற பொழுதுதான் அந்த சமுதாயம் என்பது வளர்ச்சி அடையும் என்பதை இந்த மெக்காலேயின் கருத்துப்படி அவர் இந்த இடத்துல பதிவு செய்திருக்கிறார். அந்த மெக்காலே கல்வி திட்டம் எப்பொழுது வந்தது, எந்த ஆண்டு வந்தது, அதனுடைய நோக்கம் என்ன, இவைகளை குறித்து இந்த பகுதியிலே மிக அழகாக அவர் பதிவு செய்திருக்கிறார். அதற்குண்டான சில நிரூபணங்களை கூட அவர் இதில் இணைத்திருக்கிறார். ஐயா அவர்களுக்கு உண்மையாகவே நாம் பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். இந்தியா சார் சமுதாயமாக வளராமல் ஒரு சமயத்தை சார்ந்த கல்வியை கற்று அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை காணாமல் மத அடிப்படைவாதமாக இருக்கின்ற ஆப்கானிஸ்தானை போல இந்தியா மாறக்கூடாது என்கின்ற ஒரு வலுவான கருத்தை அவர் மூன்றாவது பிரிவிலை பார்க்கிற பொழுது கல்வியில் கிறிஸ்தவர்களின் அருட்பணியாளர்களின் பங்கு என்று மிக அழகாக சொன்னார். நம்முடைய தலைமுறைகளை பேசுகிற பொழுது கூட அருமையான ஐயா அவர்கள் அதை குறித்து அழகாக எடுத்துரைத்தார்கள். தரங்கம்பாடியில சீகன் பால்க் அவர்கள் வந்து அந்த இடத்துல ஒரு பெரிய போராட்டத்திற்கு பிறகு எப்படி கல்வியை அந்த இடத்துல கொண்டு வந்தார்கள், எப்படி தமிழ் மொழி அச்சுக்களை அந்த இடத்துல கொண்டு வந்தார்கள் என்பதையெல்லாம் அவர் தெளிவாக கூறினார்கள். அதையும் இந்த பகுதியில ஆசிரியர் அவர்கள் மிக அழகாக எழுதியிருக்கிறார்கள். இந்த அருட்பணியாளர்களின் பங்கை குறித்து ஏற்கனவே அவர் தனியாக ஒரு புத்தகத்தையும் ஆசிரியர் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். சென்னை மாகாணத்துல இந்த அருட்பணியாளர்களுடைய கிறிஸ்தவ பங்கு எப்படி இருந்தது, மேற்கத்திய கல்வியும் கிறிஸ்தவ அருட்பணியாளர்களுடைய பங்களிப்பு எப்படி இருந்தது என்பதை குறித்தும், ஆங்கில கல்வி ஐயா அவர்கள் இந்த ஆசிரியர் மிக தெளிவாக குறித்திருக்கிறார்கள். இதை தொடர்ந்து இந்த கல்வியின் நீட்சி இன்றளவு எப்படி வளர்ந்து வருகிறது என்பதை குறித்து ஐயா அவர்கள் அந்த வருடங்களோடு சிறப்பான முறையில அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். குறிப்பாக ஸ்காட்லாந்து திருச்சபை, ஆஸ்திரேலியன் பிரெஸ்பிடேரியன் என்று சொல்லப்படுகிறவர்கள் அல்லது மெத்தடிஸ்ட் என்று சொல்லப்படுகிறவர்கள், இவர்கள் வழியாக எப்படி கல்வி தமிழகத்துக்குள்ள கிராமங்களுக்குள்ள இந்த சேரி என்று சொல்லப்படுகிற பகுதிக்குள்ளாக எப்படி இந்த அருட்பணியாளர்கள் அந்த கல்வியை கொண்டு சென்றார்கள். இந்த கல்வி என்பது குருகுல கல்வியிலிருந்து விலகி அனைவருக்கும் கல்வி என்கின்ற ஒரு தொலைநோக்கு பார்வையோடு அந்த கிறிஸ்தவ அருட்பணியாளர்கள் எப்படி கிராமங்களுக்கு சென்று தங்களுடைய நிலைகளை விட்டு இறங்கி வந்து மக்களுடைய வாழ்வுக்காக அவர்கள் பணியாற்றி இருக்கிறார்கள் என்பதை இந்த பகுதியிலே மிக அழகாக இந்த ஐயா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இயல் 2 பார்க்கிற பொழுது இன்று சமுதாயத்திலே ஒரு பெரிய போராட்டம், மாணவர்களிடையே மிகப்பெரிய ஒரு கருத்து வேறுபாடு, மன உளர்ச்சி, இவைகளுக்குள்ளா இருக்கிற நீட் என்கின்ற அந்த தகுதி தேர்வை குறித்து ஐயா அவர்கள் இந்த இடத்துல வைத்திருக்கிறார்கள். இந்த நீட் என்பது யார் எழுத வேண்டும், இந்த நீட்டுக்கு எதிராக எத்தனை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இந்த நீட்டை குறித்து நீதிமன்றங்கள் எப்படிப்பட்ட தீர்ப்புகளை கொடுத்திருக்கிறார்கள்,
இது நடைமுறைக்கு எப்படி வந்தது என்று சொல்லி, இந்த நீட் தேர்வுக்கான விதிகள் என்ன, சட்டங்கள் என்ன, இதுல ஒன்றிய அரசினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது, ஒருவேளை நம்முடைய தமிழகத்தினுடைய நீட் தேர்வினுடைய நிலை என்ன, அதனுடைய அரசினுடைய முயற்சிகள் என்ன, முதுகலை மருத்துவ படிப்பு படிக்கிற பொழுது அந்த தேர்வுக்குண்டான நுழைவுத் தேர்வு எப்படி நடத்தப்படுகிறது, அதனுடைய பிரச்சனைகள் என்ன, மாணவர்களுடைய இதனுடைய மனநிலை என்ன என்பதை தெளிவாக இவர் இதில் விளக்கி இருக்கிறார். அதுல மாணவர்கள் மரணத்தை சந்திக்கிற அளவுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துகிற இந்த நீட் தேர்வினுடைய ஒரு பார்வையை தெளிவாக ஐயா அவர்கள் வரிசையாக அதில் ஒழுங்குபடுத்தி கொடுத்திருக்கிறார்கள். மதிப்பெண் மாத்திரம் ஒருவனை மருத்துவனாக்க முடியும் என்று சொன்னால், அதிகபட்ச மதிப்பெண்ணை எடுத்தவனும் மருத்துவனாகிறான், அல்லது அரசு நிர்ணயிக்கிற குறைந்த அளவு மதிப்பெண் எடுத்த ஒருவனும் பணம் என்கின்ற ஒரு சாதனத்தை கையில் எடுத்து அதன் வழியாக அவனும் மருத்துவனாகிறான். எப்படி ஒரு ஆசிரியன் வீட்டில் இருந்தபடியே ஒரு கல்விக்குண்டான படிப்பை முடித்து அவர் கற்பித்தல் பணிக்கு வருகிற பொழுது அந்த கற்பித்தல் பணி எப்படி இருக்கும், மாணவர்களுடைய விழுமியங்களை அவர் எப்படி தாக்கத்தை உண்டு பண்ணுவார் என்கின்ற ஒரு கேள்வியை அவர் எண்ணுரை என்கின்ற பகுதியில் அவர் வைத்தது போல, இந்த நீட் தேர்வு எப்படி மரணத்தையும் இந்த மதிப்பெண்ணிலே ஏற்படுகிற குளறுபடிகளையும் இவர் இந்த இடத்துல வைத்திருக்கிறார். மதிப்பெண் எடுத்தது ஒன்று, ஆனால் அவர்களுக்கு கொடுத்த மதிப்பெண் வேறு. இதற்காக அவர்கள் நீதிமன்றத்தை நாடுகிற பொழுது அவர்கள் அதற்குண்டான நீதியையும் நியாயத்தையும் பெற்றுக் கொண்டார்களா என்றால் இல்லை என்கின்ற ஒரு வாதத்தையும் அவர் இந்த இடத்துல சான்றுகளோடு அவர் வைத்திருக்கிறார். இந்த நீட் தேர்வு 5வது பிரிவில் பார்க்கிற போது இந்த நீட் தேர்வு தமிழகத்தில் எப்படி இருக்கிறது? இன்று இந்த நீட் தேர்வு தமிழகத்திலே ஒரு ஆட்சியை அமைக்கிற ஒரு அரசியலாக மாறி போயிருக்கிறது என்பதை அவர் இந்த இடத்துல மிக அழகாக தெரிவித்திருக்கிறார். பழைய அரசானாலும் சரி, புதிய அரசானாலும் சரி, இந்த நீட் என்பது மாணவர்களோடு விளையாடுகிற ஒரு கருவியாக அவர்கள் எடுத்து பயன்படுத்தி தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை நிலைநிறுத்தி கொள்ள அவர்கள் எவ்வாறு இந்த நீட்டை தமிழ்நாட்டிலே பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று இந்த பகுதியிலே அவர் அழகாக சொல்லுகிறார். இந்த நீட் விலக்கு கோரி தமிழக அரசு கொண்டு வந்த மசோதா என்ன சொல்லுகிறது, அந்த மசோதாவினாலே என்ன பலன் இருக்கிறது, அதனால் என்ன பாதிப்பு இருக்கிறது என்பதை குறித்து ஆசிரியர் அவர்கள் தெளிவாக இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கார். உண்மையாகவே இந்த நிறம் மாறும் கல்வி என்கின்ற இந்த புத்தகத்திற்கு இப்படிப்பட்ட அடிப்படை வாதங்களை அவர் முதலாவதாக கொண்டு வந்து வைத்து அதை அவர் நியாயப்படுத்துகிற விதம் உண்மையாகவே மிக அழகாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இதை யார் படித்தாலும் இந்த புத்தகத்தை இன்றைய சூழ்நிலையில, இன்றைய காலகட்டத்துல மாணவர்களை மையமாக கொண்டு, மாணவர்களுடைய கல்வியை மையமாக கொண்டு எப்படி இன்று கல்வி நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது, கல்வியினாலே யார் பயன்பெறுகிறார்கள், யாரெல்லாம் பாதிக்கப்படுகிறார்கள், யாருக்கு கல்வி போய் சேர வேண்டும், நுழைவுத் தேர்வுகள், இப்படிப்பட்ட நுழைவுத் தேர்வுகள் அவசியமா என்பதை குறித்து ஆசிரியர் அவர் மிக அழகாக எடுத்துரைக்கிறார். இதுல நீதியரசர் AK ராஜன் தலைமையினால குழு சமர்ப்பித்த நீட் ஆவணத்தினுடைய உள்பார்வையாக ஆசிரியர் அவர்கள் மிக அழகாக இந்த இடத்திலே எடுத்துரைத்திருக்கிறார். அதனுடைய இணைப்பையும் இதிலே அவர் மிக சிறப்பாக கொடுத்திருக்கிறார்கள். நாம் அதை கூர்ந்து நோக்குகிற பொழுது அது அட்டவணைப்படுத்தப்பட்டிருக்கிறது, பட்டியல் படுத்தப்பட்டிருக்கிறது. அதை நாம் பார்க்கிற பொழுது நமக்கு இருக்கிற சிறு சிறு சந்தேகங்கள் கூட அந்த இடத்துல மிக எளிமையாக விளங்கி கொள்ளக்கூடிய அளவில் இந்த நீட் தேர்வு அவசியமா, இந்த நீட் தேர்வை குறித்து என்ன அறிக்கைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீதியரசர் AK ராஜன் அவர்கள் தலைமையிலான குழு சமர்ப்பித்த அந்த ஆவணம் என்ன என்பதை குறித்து இந்த இடத்துல அவர் பதிவாக வைத்திருப்பது இந்த புத்தகத்திற்கு இன்னும் ஒரு அழுத்தத்தை அது கொடுத்திருக்கிறது. இயல் 3 பார்க்கிற பொழுது நவோதயா பள்ளிகளை குறித்து அவர் இந்த இடத்துல வைத்திருக்கிறார்.
நவோதயா பள்ளிகள் நமக்கு வேண்டுமா வேண்டாமா என்ற ஒரு கேள்வியை வைக்கிற பொழுது நமக்கு வேண்டாமே என்று அவர் தன்னுடைய கருத்தை இந்த இடத்துல ஆழமாக பதிவு செய்திருக்கிறார். நவோதயா பள்ளி நமக்கு இன்று தேவையா? பிற மாநிலங்களைப் போல தமிழ்நாட்டிலும் நவோதயா பள்ளிகளை திறக்க அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லி குமரி மகா சபை என்ற அமைப்பை சார்ந்த சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த வழக்கு செப்டம்பர் 11, 2017 அன்று மதுரை உயர் நீதிமன்ற கிளை நீதிபதி நவோதயா பள்ளிக்கூடங்கள் தமிழகத்தில் திறக்கப்பட வேண்டும் என்று தீர்ப்பளித்திருக்கிறார். அதனுடைய தீர்ப்பினுடைய முக்கிய சாராம்சங்கள்: நவோதயா பள்ளி என்றால் என்ன? இந்த பள்ளி ஒரு தரமான கல்வியை நமக்கு கொடுக்க முடியுமா? அல்லது நம்முடைய இந்த கிராமத்தில் இருக்கிற பிள்ளைகள், வாழ்விலே பின்தங்கி இருக்கிற பிள்ளைகள், வாழ்வாதாரத்தில் பின்தங்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த நவோதயா பள்ளி எவ்வாறு நமக்கு உதவி செய்யும்? நவோதயா பள்ளிகளுடைய உண்மை நிலைமை என்ன? நவோதயா பள்ளியின் வழியாக எப்படி பள்ளியிலே அரசியலை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதை அவர் அழகாக தெளிவுபடுத்தியிருக்கிறார். 5ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கு தேசிய தகுதி தேர்வு வைக்கப்பட்டு அதிலே தேர்ச்சி அடைந்தால் மட்டுமே நவோதயா பள்ளியிலே சேர முடியும் என்கின்ற ஒரு நிலைமை இருக்கிற வேளையில அப்படிப்பட்ட ஒரு நுழைவு தேர்வுக்கு எல்லா பிள்ளைகளாலும் தங்களை தயார்படுத்தி அந்த தேர்விலே தங்களை இணைத்துக் கொள்ள முடியுமா? தேர்ச்சி பெற முடியுமா? இதன் வழியாக கல்வி பெற்றுக்கொள்ள முடியுமா என்கின்ற ஒரு அரசியல் உள்நோக்கத்தை இந்த இடத்துல ஐயா அவர்கள் ஆசிரியர் மிக அழகாக பதிவு செய்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் நம்முடைய தமிழகத்தில் இருக்கிற தமிழக அரசினாலே நடத்தப்படுகிற பள்ளிகளை குறித்தும் ஒரு விவாதத்தை அந்த இடத்துல ஒரு பதிவு செய்கிறார். ஒருவேளை நவோதயா பள்ளி வேண்டாம் என்று சொன்னால் தமிழகத்தின் வழியாக சமச்சீர் கல்வி நடத்தப்பட்டு வருகிறது. இந்த கல்வி சிறப்பானதா அல்லது தமிழக அரசு நடத்தி கொண்டிருக்கிற இந்த கல்வி நிறுவனங்கள், அரசு பள்ளிக்கூடங்கள் சிறப்பாக செயல்படுகிறதா என்கின்ற ஒரு பெரிய கேள்வியும் அவர் எழுப்பியிருக்கிறார். ஒரு சில ஆதாரங்களை கூட அவர் இந்த இடத்துல கொடுத்திருக்கிறார். கிட்டத்தட்ட 1400 பெண்கள் பள்ளிகளிலே கழிவறை வசதி இல்லை. 4000 அரசு ஆண்கள் பள்ளிகளில் கழிவறை வசதி இல்லை. 40% பள்ளிகளில் மேல் கூரையே இல்லை. 77% பள்ளிகளில் அறிவியல் ஆய்வுக்கூடங்கள் இல்லாத நிலைமை. 2000க்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகளில் 20 மாணவர்களுக்கும் குறைவாகவே இன்று கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். கடந்த 3 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 1600 அரசு பள்ளிகள் மூடப்பட்டுள்ளது. இந்த நிலை அப்படியே தொடரும் பட்சத்தில் அடுத்த 3 ஆண்டுகளில் 200க்கும் மேற்பட்ட அரசாங்க பள்ளிகளுக்கு மூடி விழா நடத்த வேண்டியிருக்கும் என்று சொல்லி இதனுடைய உள்நோக்கத்தை நான் கூர்ந்து கவனிக்கிற பொழுது, ஒரு பள்ளியை நாம் வேண்டாம் என்று சொல்லுகிற பொழுது இன்னொரு பக்கத்துல நாம் நடத்தி கொண்டிருக்கிற பள்ளியினுடைய நிலைமைகள் எப்படி இருக்கிறது என்பதையும் நாம் ஆய்வு செய்ய வேண்டும். இது சரியில்லை என்கிற பொழுது, இது சரி என்கின்ற பொழுது நாம் அதற்குண்டான நியாயமான சரியான விவாதத்தை நாம் முன்வைக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதைத்தான் ஆசிரியர் இந்த இடத்துல நவோதயா பள்ளியோடு இன்று தமிழகத்தில் நடைபெறுகிற பள்ளிகளினுடைய நிலைமையை குறித்து மிக சிறப்பாக எடுத்து புள்ளி விவரங்களோடு கூட அவர் எடுத்து கூறியிருக்கிறார். ஒருவேளை நவோதயா பள்ளி வர வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய இட வசதி எவ்வளவு வேண்டும், அதற்கு என்னென்ன உள்ளீடுகள் தரப்பட வேண்டும், கட்டிட வசதிகள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி பல விவரங்களை அவர் கொடுத்திருக்கிற வேளையில அதற்கு சவாலாக நம்முடைய கல்வி எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது, நம்முடைய அரசாங்கம் இந்த கல்வி கூடங்களை எப்படி நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டியது. அடுத்து பார்க்கிற பொழுது 8வது பிரிவிலே ஒரே நாடு ஒரே கல்வி வாரியம் என்கின்ற ஒரு சவாலை அவர் இந்த இடத்துல நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த தலைப்பு ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஒரே நாடு ஒரே கல்வி வாரியம், இந்த கருத்து ஒருவேளை இந்த தேசம் முழுவதும், இந்த நாடு முழுவதும் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? அல்லது நாடு முழுவதும் அதை அமல்படுத்த முடியுமா? அதற்கு வாய்ப்புகள் உள்ளதா அல்லது அடிப்படை ஆதாரங்கள் உள்ளதா என்று சொல்லி இந்த இடத்துல அவர் மிக அழகாக குறிப்பிடுகிறார். அதனாலே வருகிற
ஆபத்துகள் எப்படி இருக்கும் என்பதையும் அவர் இந்த இடத்துல சுட்டி காட்டுகிறார். எல்லா கல்வி வாரியங்களையும் ஒன்றிணைத்து ஒரே நாடு ஒரே கல்வி வாரியத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற இந்த சித்தாந்தம் நமக்கு ஏற்புடையதா என்கின்ற ஒரு கேள்வியை அவர் வைப்பது மாத்திரமல்ல, அதற்குண்டான பரிந்துரைகளையும் அவர் இந்த இடத்துல அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதே போல அடுத்து 9வது பிரிவு நாம் பார்க்கிற பொழுது கல்வியின் மீது நிகழ இருக்கிற ஆபத்துகளை பற்றி அவர் மிக சிறப்பாக சொல்லியிருக்கிறார். இன்று கல்வி தட்டி பறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த கல்வி என்பது யாருக்கு போய் சேர வேண்டுமோ அப்படிப்பட்டவர்களுக்கு அது போய் சேரவில்லை. இது தொடர்கிற பட்சத்திலே இது பிள்ளைகளை மாத்திரமல்ல, எதிர்வருகிற சமுதாயத்தை மாத்திரமல்ல, கல்வி கூடங்களை மாத்திரமல்ல, இது கல்வி முறையே இது பாதிக்கும் என்பதை அவர் இந்த இடத்துல மிக அழகாக சொல்லுகிறார். இன்றைய பள்ளிகளுடைய நிலைமை, அடிப்படை வசதிகள், ஆசிரியர்கள், மாணவர்கள் என்கின்ற கருத்துக்களை முன்வைத்து ஆசிரியர்களை இந்த காலகட்டத்தில் இந்த கல்வி அமைப்பானது எப்படி வதைத்து கொண்டிருக்கிறது, இந்த கல்வி சட்டதிட்டங்கள் எப்படி அவர்களை கல்வி கற்பித்தல் கற்றல் நிகழ்விலே எவ்வளவு பாதிப்பை உண்டு பண்ணியிருக்கிறது என்பதை அவர் மிக அழகாக சொல்லுகிறார். ஒரு சிறிய கருத்து, எமிஸ் என்று சொல்லப்படுகிற EMIS இந்த அமைப்பு வழியாக, இந்த செயலி வழியாக இன்று கற்றல் கற்பித்தல் எவ்வாறு பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் என்று சொல்லுவார்கள். இது எப்பொழுது தமிழகத்திலே பள்ளிகளிலே ஆசிரியர்களுக்கு புகுத்தப்பட்டதோ, இன்று ஆசிரியர்கள் மாணவர்களோடு உரையாடுகிற, மாணவர்களை பற்றி புரிந்து கொள்ளுகிற, அறிந்து கொள்ளுகிற அன்றாட நிகழ்விலே மாணவர்களை ஊக்குவிக்கிற ஒரு மனோபாவம் இன்று குறைந்து காணப்படுவதற்கு முக்கிய காரணம் இந்த EMIS என்று சொல்லப்படுகிற இந்த கற்பித்தல் கற்றல் நிகழ்வு. இதன் வழியாக ஒரு செயலியை இன்று அரசாங்கம் உண்டு பண்ணி, இன்று மொத்த மாணவர்களும், ஒருவேளை இன்று மாணவர்கள் அலைபேசியை வைத்துக் கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இதை நாம் கண்டிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் இன்று ஆசிரியர்கள் வகுப்பறையிலே அதை வைத்துக்கொண்டு இந்த EMIS என்கின்ற இந்த செயலின் வழியாக மாணவர்களை குறித்து, மாணவருடைய செயல் திறமையை குறித்து, தேர்வுகளை குறித்து, வருகையை குறித்து, அவர்களுடைய குடும்ப சூழ்நிலைகளை குறித்து, அவர்கள் அரசின் வழியாக பெற்றுக்கொள்ளுகிற எல்லா விதமான பயன்பாடுகளை இவர்கள் பதிவு செய்வதிலேயே ஆசிரியர்கள் தங்களுடைய காலங்களை அவர்கள் கழித்து கொண்டிருப்பதனாலே மாணவர்களோடு உரையாடுகிற அந்த பாங்கு குறைந்து போனது. ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையே உள்ள அந்த உறவு குறைந்து காணப்படுகிறது. இன்று மாணவர்கள் ஆசிரியர்களை பார்த்து கிண்டலும் கேலியும் செய்கிற ஒரு சூழ்நிலையை இது ஏற்படுத்தி இருக்கிறது. ஒருவேளை விஞ்ஞான வளர்ச்சி, அறிவியல் வளர்ச்சி என்பது கற்றல் கற்பித்தலிலே அது வளர்ச்சியை கொண்டு வருவதற்கு பயன்பட வேண்டுமே தவிர, இன்று அரசாங்கம் இப்படிப்பட்ட செயலிகளின் வழியாக ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறோம் என்று சொல்லி எப்படி கற்றல் கற்பித்தலிலே ஒரு பின்னடைவை இவர்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஆசிரியர் மிக அழகாக இந்த இடத்துல அவர் சொல்லி இருக்கிறார். இந்த கொரோனா காலகட்டங்களிலே மாணவர்கள் இந்த கல்வி கற்றுக்கொண்ட விதம் அல்லது அவர்கள் பாதிக்கப்பட்ட விதம், அதற்கும் இன்று இந்த செயலிகளின் வழியாக வகுப்பறைகள் எப்படி ஒரு தாக்கத்திற்குள்ளாக, ஒரு பாதிப்புக்குள்ளாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை அவர் அழகாக சொல்லி இருக்கிறார். குறிப்பாக மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற, மைய அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை ஆசிரியர் மிக வன்மையாக கண்டித்திருக்கிறார். இதனுடைய தாக்கம் எதிர்காலத்திலே கல்வியை மாத்திரமல்ல,
வருங்கால சமுதாயத்தையும் அது பாதிக்கும் என்பதை அவர் சொல்லியிருக்கிறார். 10வது பிரிவாக ஒற்றை கலாச்சார உருவாக்கத்தை முன்னிறுத்தும் கீதா பிரஸ் என்று ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறார். இந்த கீதா பிரஸ் என்பது யார் என்பது ஒருவேளை சான்றோர்களுக்கு அறிந்தவர்களுக்கு அது நன்றாக தெரியும். அது இந்துத்துவாவை மையப்படுத்தி அவர்கள் உருவாக்கின ஒரு பிரஸ்ஸாக காணப்படுகிறது. அதன் வழியாக இன்று இந்த மைய அரசு எப்படி இந்துத்துவா RSS கொள்கைகளை இந்த ஒற்றை கலாச்சாரம் என்கின்ற கட்டமைப்பை கொண்டு வருகிற நோக்கத்துல இந்த பிரஸ் வழியாக எப்படி அவர்கள் ஒரு ஆதிக்கத்தை கொண்டு வருகிறார்கள். மீண்டும் இந்த பழைய கால இந்த குருகுல கல்வி என்கின்ற சமஸ்கிருதம் என்கின்ற மொழியின் வழியாக இது கடவுள் மொழி என்கின்ற ஒரு நிலையை மீண்டுமாக கொண்டு வந்து விடுவார்களோ என்கின்ற ஒரு அச்சத்தை இந்த பிரஸ் உருவாக்கி இருக்கிறது என்பதை ஆசிரியர் மிக அழகாக தெளிவுபடுத்தி இருக்கிறார். இயல் 4 11வது பிரிவிலே நாம் பார்க்கிற பொழுது இந்த சமூக கல்வியில் சமூக கட்டமைப்பில் இந்த கல்வி எவ்வாறு இருக்கிறது. இந்த கல்வி ஒரு முழுமை அடைய வேண்டும் என்றால் உடல், உள்ளம் மற்றும் ஆன்மா ஆகியவற்றை ஒன்றிணைக்கின்ற நற்சிந்தனையுடன் கூடிய செயலை வெளிக்கொண்டு வருவதுதான் கல்வி. மிக அழகாக ஆசிரியர் கூறியிருக்கிறார். அண்ணல் காந்தியடிகள் நினைவு கூறுவதை இவர் இந்த இடத்துல பதிவு செய்திருக்கிறார். அதே போல இந்த கல்வியை குறித்து, கல்வியினுடைய முக்கியத்துவத்தை குறித்து, எதிர்கால சிந்தனையை குறித்து பல பதிவுகளை அவர் வரலாற்று பார்வையின் வழியாக அவர் பதிவு செய்திருக்கிறார். விழுமியங்களை கட்டமைக்கிற கல்வியினுடைய முக்கியத்துவத்தையும், பெண் கல்வியினுடைய முக்கியத்துவத்தையும், பெண் என்பவள் அடுப்பறைக்குள்ளே அடைந்து கிடக்க வேண்டும் என்கின்ற ஒரு கலாச்சாரத்தை கொண்டிருந்த வேளையில எப்படி மிஷினரிகள் வழியாக, அருட்பணியாளர்கள் வழியாக, ஒருவேளை இந்த மெக்காலே கல்வி திட்டத்தின் வழியாக பெண்களும் கல்வி கற்க வேண்டும் என்கின்ற ஒரு பெண் கல்வி கற்றால் அந்த குடும்பமே கல்வி கற்றுக்கொண்டது போல என்று சொல்லப்படுகிற அந்த மந்திரத்தை போல இந்த பெண் கல்வியை குறித்தும், இந்த கல்வி என்பது ஒரு சமூகத்தினுடைய ஆணிவேராக செயல்படுவதை ஆசிரியர் இந்த இடத்துல விளக்கியிருக்கிறார். 12வது பிரிவில் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பார்வையில கல்வி எப்படி இருக்கிறது, இந்த வர்ணாசிரமம் என்கின்ற அந்த படிநிலைப்படுத்தப்பட்ட சமத்துவம் இல்லாத நிலையில இந்த கல்வி எப்படி முழுமையாக ஒரு சமுதாயத்திற்கு, ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு போய் சென்றடையும் என்பதை இவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பார்வையில கல்வியை குறித்து இந்த இடத்துல அவர் பதிவு செய்திருக்கிறார். ஒருவேளை அம்பேத்கர் சொல்லுவது போல கல்வி சாதியை ஒழித்து விடுமா என்கின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிற பொழுது இதற்கு நாம் ஆம் என்றும் பதில் சொல்லலாம், இல்லை என்றும் பதில் கூறலாம். ஆனால் பிராமணர்கள் அவர்கள் படிப்பு இல்லை என்று சொன்னாலும் அவர்கள் தங்களுடைய அந்த படிநிலையிலே தங்களை உயர்ந்தவர்களாக அவர்கள் தங்களை காட்டிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அதை மாற்ற முடியாத ஒரு சூழ்நிலையிலே அநேக போராட்டத்தின் மத்தியில இந்த சமுதாயம் போராடி கொண்டு இருக்கிறது. ஒருவேளை அப்படி அவர்கள் படித்து விட்டார்கள் என்று சொன்னால் இன்று உயர் பதவிகளிலே அவர்கள் மாத்திரமே வந்து அமர்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அம்பேத்கர் அவர்களுடைய பார்வையில ஆசிரியர் அவர்கள் இந்த இடத்துல பதிவு செய்திருக்கிறார்கள். 13வது பிரிவிலே கழுத்தை நெரிக்காத கல்வி முறை வேண்டும் என்பதை பதிவு செய்திருக்கிறார். கல்வி என்பது இன்று மாணவர்களுக்கு ஒரு சுமையாக மாறி போயிருக்கிறது. அந்த கல்வி முறையில ஒரு மாற்றம் கொண்டு வர வேண்டும். தற்போதைய சமச்சீர் கல்வி கொஞ்சம் விலகி இருந்தாலும் இந்த சமச்சீர் கல்வியில கூட தேர்வு, மனப்பாடம், மதிப்பெண் என்று மெக்காலே கல்விக்குள் தான் இன்னும் சுழன்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற கருத்தை இவர் பதிவு செய்திருக்கிறார். ஒருவேளை பொது தேர்வில் நல்ல மதிப்பெண்களை பெற்றவர்கள் அவர்கள் கூட கல்லூரியிலே படிக்க முடியாமல் தற்கொலை செய்து கொள்ளுகிறார்.
மதிப்பெண் அடிப்படையில இன்று மாணவர்கள் ஒரு மருத்துவ படிப்புக்கோ சட்ட படிப்புக்கோ பொறியியல் படிப்புக்கோ செல்லுகிற பொழுது அதை தொடர்ந்து தங்களால் படிக்க இயலாத சூழ்நிலையில தற்கொலை செய்துகிற நிலைக்கு அவர்கள் செல்லுகிறார்கள் என்பதை ஆசிரியர் மிக அழகாக மிக ஆழ்ந்த சிந்தனையோடு கூட அவர் இந்த இடத்தில் எடுத்துரைக்கிறார். இந்த கல்வி என்பது மாணவர்களுக்கு ஒரு சுமையாக இல்லாமல் செய்திருக்கிறார். அதற்கு மாண்டிச்சோரி கல்வி முறை எப்படி நமக்கு பயன்படுகிறது, ஹாக்னஸ் கல்வி முறை எப்படி நமக்கு பயன்படக்கூடும், அல்லது ஸ்டெய்னர் வால்டர் டஃப் அவருடைய கல்வி முறை எப்படி பயன்படக்கூடும், ரெஜியோ எமிலி அவருடைய கல்வி முறை, சட்ஃபரி கல்வி முறை எப்படி பயன்படக்கூடும் என்ற சில வாதங்களையும் அவர் இந்த இடத்துல அவர் இந்த புத்தகத்திலே பதிவு செய்திருக்கிறார். ஒரு மாற்று கல்வி முறை வருகிற பொழுது அந்த மாற்று கல்வி முறை அது கல்வியாளர்களுக்கு எளிமையாக இல்லாமல் அது கல்வி கற்றுக்கொள்ளுகிற மாணவர்களுக்கு எளிமையாக அமைய வேண்டும், அது சுமையாக அமையக்கூடாது என்பதற்குண்டான பல முன்னுதாரணங்களை இந்த இடத்துல ஆசிரியர் அவர்கள் இந்த புத்தகத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள். அது உண்மையாகவே வரவேற்கத்தக்கதாக நான் நினைக்கிறேன். அதே போல கடைசியாக இந்த புத்தகத்தின் தலைப்பை மையமாக கொண்டு நிறம் மாறும் கல்வி என்று அவர் இந்த தலைப்போடு கூட அவர் இந்த புத்தகத்தை அவர் நிறைவு செய்கிறார். இந்த புதிய தேசிய கல்வி அல்லது இந்த கல்வி கொள்கை எப்படி நிறம் மாறிக்கொண்டிருக்கிறது, ஒருவேளை கடந்த 3 ஆண்டுகளாக நாம் பார்க்கிற பொழுது இந்தியா தனது ஜனநாயகத்தை விட்டு விலகி வெகு தூரம் சென்று விட்டதோ என்கின்ற ஒரு பெரிய ஐயப்பாட்டை அவர் பதிவு செய்கிறார். ஜனநாயகத்தினுடைய செயல்பாட்டில் நம்பிக்கை வைத்திருப்பவர்களுக்கு உருவாகிறது என்ற எண்ணமே இந்த இடத்துல தோன்றுவதாக அவர் இந்த இடத்துல வைத்திருக்கிறார். இந்த நிலையில் நாடு முழுமையும் பின்பற்றும் வகையில் தேசிய கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த தேசிய கல்விக் கொள்கை எந்த அளவுக்கு அது அனைவரையும் சென்றடைய முடியும், அனைவருக்கும் அது சாதகமாக அமைய வாய்ப்பு இருக்கிறதா, வாய்ப்பு இல்லையா, வாய்ப்பு இல்லை என்பதையே மிக அழகாக அவர் பதிவு செய்திருக்கிறார். தியாகம், அமைதி, பசுமை மற்றும் தம்மம் ஆகிய நிறங்களை கொண்டதாக நமது நாடு இருக்க வேண்டும் என்பதற்காக 4 வண்ணங்களை கொண்ட தேசிய கொடி உருவானது. ஆனால் காவி என்னும் ஒரே நிறமாகவும் 4 வர்ணங்களை கொண்டதாகவும் கொண்ட இந்த நாடு அமைய வேண்டும் என்பதில் மதவாத அமைப்புகள் எப்படி செயல்பட்டு வருகின்றன, ஒருவேளை இந்த அமைப்புகள் இந்த கல்வி முறையை மாற்றிவிடுமோ என்கின்ற ஒரு அச்சத்தை ஏற்படுத்துவதை இந்த இடத்துல அவர் பதிவு செய்திருக்கிறார். இதைதான் அவர் நிறம் மாறும் கல்வி என்று பதிவு செய்கிறார். இன்று கல்வி ஒரு சமயத்தினரிடம் சென்றடைந்து அந்த கல்வி நிறம் மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த நிறம் மாற்றம் என்பது அது நிறம் அல்ல, எதிர்கால வாழ்வின் சமுதாயத்தினுடைய அழிவுக்கு அது அழைத்து செல்லுகிறது என்பதை அவர் சூசகமாக இந்த இடத்துல தெரியப்படுத்தியிருக்கிறார். இன்றைய சூழ்நிலையில மத கலவரத்தையும் மதவாதத்தையும் ஒன்றாக பார்க்கின்ற தன்மை இப்பொழுது இங்கு பெருகி வருகிறது. மதவாதம் என்கின்ற பெயரிலே மத கலவரத்தை உண்டு பண்ணுகிற சூழ்நிலை மாறிக்கொண்டிருக்கிறது. ஒருவேளை இது கல்வியாக மாற்றப்படுமோ, அல்லது அது கல்வியாக மாற்றப்படுகிற பொழுது இந்த கல்வி நிறம் மாறி போகும். கல்வி நிறம் மாறுகிற வேளையில இந்த சமுதாயம் எப்படிப்பட்ட பாதிப்புகளை அது சந்திக்க வேண்டும் என்பதை அவர் இந்த இடத்துல அழகாக சொல்லியிருக்கிறார். இதை புரிந்து கொள்ள நாம் முயற்சிக்க வேண்டும். மத கலவரத்தை கையில் எடுக்காத ஆன அதே நேரத்தில் மதவாதத்தை பின்பற்றுகிற பார்ப்பனர்கள் அழகாக இந்த இடத்தில் சொல்லி இருக்கிறார். அவர்கள் மொட்டையடிக்க மாட்டார்கள், காவடி எடுக்க மாட்டார்கள், அழகு குத்த மாட்டார்கள், பல்லக்கு தூக்க மாட்டார்கள், பொருத்தனை செய்து கொள்ள மாட்டார்கள், சொந்த செலவில் சாமிக்கு பூஜை கூட செய்ய மாட்டார்கள்.
அவர்கள் எந்த பொருளையும் படைக்கவும் மாட்டார்கள். இவர்கள் மதவாதத்தை பின்பற்றுபவர்கள் என நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே மத கலவரம், மதவாதம் என்பதை மிக தெளிவாக இந்த இடத்துல ஆசிரியர் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். நமது பாடத்திட்டங்களில் அடிப்படைத்தன்மை, பொருளடக்கம் மதசார்பற்றதாக இருக்க வேண்டும். நமது பாடத்திட்டங்களின் அடிப்படைத்தன்மை, அதனுடைய பொருளடக்கம் மதசார்பற்றதாக இருக்க வேண்டும். ஆனால் என்ன நடந்தது? உலக இந்து பேராயத்தில் RRS இன் அப்போதைய தலைவர் அசோக் சிங்கால் பிருத்திவிராஜ் சவுகான் ஆட்சி புரிந்த 800 ஆண்டுகளுக்கு பிறகு தற்பொழுதுதான் ஒரு சுயமரியாதை கொண்ட இந்து தில்லியில் ஆட்சி புரிகிறான் என மோடி பதவியேற்றதை பாராட்டி பேசியதை நாம் அவ்வளவு எளிதாக எடுத்துக்கொண்டு நாம் கடந்துவிட முடியாது. இதை நாம் சற்று கூர்ந்து கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கும். மேலும் ஆசிரியர் இந்த இடத்துல பதிவு செய்கிறார், அந்த மாநாட்டிலே அந்த இடத்துல அவர்கள் எடுத்துக்கொண்ட ஒரு கொள்கை என்னவென்று சொன்னால் 5 எம்களை நீக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆங்கில எழுத்து 5 எம்களை நீக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். மார்க்சியம், மிஷனரிஸ், முஸ்லிம் டெரரிசம், மெக்காலிசம், மெட்டீரியலிசம். இந்த 5ஐயும் எதெல்லாம் மக்களுக்கு மக்களுடைய வாழ்வில் கல்வி வழியாக நாம் ஒரு எதிர்கால கட்டமைப்பை கட்டமைக்க முடியுமோ அந்த அவைகளை எடுத்து போடுகிற பொழுதுதான், இந்த 5 எம்களை நீக்குகிற பொழுதுதான் இவர்களுடைய அந்த 4 வர்ணத்தை மீண்டுமாக கொண்டு வர முடியும் என்பதை ஆசிரியர் அந்த இடத்துல குறிப்புகளாக பதிவு செய்திருக்கிறார். அதற்கு அழகாக ஒரு குறிப்பை கொடுத்திருக்கிறார். குஜராத் பாடத்திட்டத்தில இன்றைய சூழ்நிலையில கல்வியிலே மாணவர்களுக்கு எப்படி இந்த நிறம் மாறிய கல்வி புகுத்தப்பட்டிருக்கிறது என்பதை அவர் சொல்லுகிறார். எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர் அநேக பதிவுகளை இந்த இடத்துல பதிவு செய்திருக்கிறார். நான் ஒன்றை மாத்திரம் சொல்லுகிறேன். விமானம் என்பதை புஷ்ப வாகனம் என்று சொல்லி அவர்கள் கல்வியிலே புகுத்தி இருக்கிறார். ஒருவேளை நாம் விமானம் என்பதை யார் கண்டுபிடித்தார்கள், எப்படி கண்டுபிடித்தார்கள், அறிவியலினுடைய பின்னணியிலே எப்படி அது கண்டுபிடிக்கப்பட்டது என்று இன்று நாம் கல்வி முறையில அதை கொண்டு வந்து பிள்ளைகளுக்கு கற்பித்துக் கொண்டிருக்கிற வேளையில குஜராத்திலே அவர்கள் சொல்லுகிறார்கள், விமானம் என்பது ரைட் சகோதரர்கள் கண்டுபிடிப்பதற்கு முன்பதாகவே புஷ்பக விமானம் இயங்கி கொண்டிருந்தது என்று சொல்லி மாணவர்களுக்கு இப்படிப்பட்ட சமயத்தின் வழியாக அவர்கள் சில தவறான கருத்துக்களை உட்புகுத்தி கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்க்கிற பொழுது சாத்தான் என்று குறிப்பிடப்படுவதை இப்பொழுது நாம் செய்தித்தாள்களிலே நாம் தொலைக்காட்சியிலே நாம் பார்த்திருக்கோம். ஒரு சமயத்திலே ஒரு சமயத்தை சார்ந்தவர்கள் கடவுளாக எண்ணி கொண்டிருக்கிறவர்கள் சாத்தான் என்று சொல்லப்படுகிற நேரடி தாக்குதலை இன்று கல்வி வழியாக இந்த இந்துத்துவா இன்று கல்வியை நிறம் மாற்றிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஒருவேளை மீண்டுமாக அந்த இந்து ராஷ்டிர கொள்கை உள்வந்து விடுமோ, இந்துத்துவா கொள்கைகள் கல்விக்குள் புகுத்தப்பட்டு விடுமோ, பிஞ்சு உள்ளங்களிலே இது திணிக்கப்பட்டு விடுமோ, பசியோடு ஒருவன் இருக்கிற பொழுது அவன் பாடத்தை தேட வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு கூற்றுக்கு இவர்கள் மாற்று கொள்கை வைக்கிறார்கள். பசியோடு இருப்பவன் புத்தகத்தை தேட வேண்டும், ஆனால் இவர்கள் சொல்லுகிற மாற்று கருத்து பசியோடு இருப்பவன் அது அவன் செய்த பாவம் என்று சொல்லி மாற்றி கற்பிக்கப்படுகிறது. புத்தகத்தினுடைய நோக்கத்தை, கல்வியினுடைய நோக்கத்தை அழகாக சொல்லி கொண்டிருக்கிற இந்த கல்வி முறை இன்று மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இதுவே நிதர்சனமான
உண்மை என்பதை ஆசிரியர் அவர்கள் மிக அழகாக பதிவு செய்திருக்கிறார்கள். இன்னுமாக அநேக இந்த புத்தகத்தை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அநேக சான்றுகளோடு கூட இந்த புத்தகம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் தன்னுடைய கருத்தை மாத்திரம் சொல்லாதபடி அநேகருடைய புத்தகங்களின் வழியாக, கருத்துகளின் வழியாக, அவருடைய சிந்தனைகள், சித்தாந்தங்களின் வழியாக இந்த புத்தகத்தை பதிவு செய்திருக்கிறார். என்னுடைய தனிப்பட்ட முறையில இன்றைய சூழ்நிலையில இந்த காலகட்டத்துல ஒரு ஆசிரியனாக நான் சொல்ல விரும்புவது, இந்த புத்தகம் ஒவ்வொருவருக்கும் இன்று சென்றடைய வேண்டிய ஒரு புத்தகமாக இதை ஆசிரியர் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இந்த கல்வி நிறம் மாறக்கூடாது என்பதில் இலக்கியவாதிகள், கற்றவர்கள், சான்றோர்கள், ஆசிரியர்கள் இந்த புத்தகத்தை முன்னிறுத்த வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. நூலை முழுமையாகவே ஐயா அவர்கள் திறனாய்வு செய்து விட்டார்கள். எத்தனை இயல்கள் இருக்கிறதோ அத்தனை இயல்களையும் அவற்றில் உள்ள இருக்கிற உற்சார உட்பிரிவுகளையும் உள்ளடக்கிய ஒரு மிக தெளிவான நீண்ட உரையாடலாக அமைந்தது. ஒரு காலத்தில் கல்வியை அரசு நடத்தியது, மதுக்கடைகளை தனியார். ஆனால் இப்பொழுது அப்படியே தலைகீழாக மாறி கல்வியை தனியார்களும் சாராயத்தை அரசும் நடத்துகிற நிலை வந்து எல்லாம் தலைகீழாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பது தொடங்கி இன்று சமய கருத்துக்களும் மதவியல் சிந்தனைகளும் உள்ளே திணிக்கப்படுகிறதோ என்பதல்ல, திணிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது என்பதை நாம் எல்லோரும் கண்கூடாக பார்க்கிற செய்தியை நூலிலிருந்து ஒரு பிழிவாக செய்திகளை முன்வைத்திருக்கிற ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. வருகிற 10 நிமிடங்களுக்கு நம்முடைய நூலாசிரியர் அவர்கள் தன்னுடைய ஏற்புரை வழங்குமாறு ஐயா முனைவர் ஜாமா இன்பகுமார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நன்றி தோழர். நான் பேசுறது கேக்குதா? தெளிவா கேக்குது. நன்றி நன்றி. இந்த நூல் திறனாய்வு கூட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய சான்றோர் தளம் மற்றும் பன்னாட்டு பண்பாட்டு தமிழ் குழுமத்திற்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மின்னூல் வெளியீட்டு அரங்கத்தினுடைய 70வது அரங்காக இது அமர்ந்திருப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அறம் பதிப்பகத்தின் 100வது புத்தகமாக இந்த புத்தகம் வெளியிட்டிருப்பது மிக பொருத்தமாக இருக்கிறதாக நான் பார்க்கின்றேன். மிக குறிப்பாக தலைமை உரையாற்றிய மரியாதைக்குரிய பொறிஞர் அமிர்தம் பீட்டராசன் அவர்களுடைய அந்த தொடக்க உரை மிக சிறப்பாகவும் ஆக சிறப்பான உரையாகவும் இருந்தது என்பதிலும் குறிப்பாக அது ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள் உரையாற்றிய உரையாக இருந்தாலும் அது புத்தகமாக வெளியிட வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை முன்னிறுத்திய நெறியாளுகை செய்து கொண்டிருக்கின்ற பேராசிரியர் வெற்றிநலன் அவர்களுக்கு கருத்து நான் உடன்படுகின்றேன். வாழ்த்துறை வழங்கிய தம்பி அமரேசனுக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையில் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் இந்த புத்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்று விடாப்பிடியாக இருந்து சோம்பேறியாக இருக்கின்ற என்னை இதை ஆகச் சிறந்த புத்தகமாக கொண்டு வர வேண்டும் என்று உற்சாகப்படுத்தி 100வது புத்தகமாக பதிப்பகத்தின் சார்பாக கொண்டு வந்திருக்கிறவருக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக இந்த புத்தகத்தை குறித்து மிக ஆகச்சிறந்த ஒரு சிறப்பான நீண்ட நூல் திறனாய்வை வழங்கிய மரியாதைக்குரிய தம்பி சுரேஷ் செல்வகுமார் அவர்களுக்கு என் நன்றி நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு முக்கிய செய்தி என்னவென்றால், ஒரு ஆசிரியராக, ஒரு குடிமை சமூகத்தினுடைய உறுப்பினராக, அநீதிக்கு எதிராக குரல் எழுப்பக்கூடிய ஒவ்வொரு தனி மனிதராக இருக்கின்ற ஒவ்வொருவரும் நம்மை சுற்றி பார்க்கின்ற பொழுது நம்மை சுற்றி நடக்கின்ற அநியாயங்கள் அல்லது ஏற்றத்தாழ்வுகளோடு கூடிய கருத்து மோதல்களுடைய வன்முறை வெறியாட்டங்கள் இதை பார்க்கின்ற பொழுது இதுவும் கடந்து போகும் என்று சொல்லக்கூடிய அளவில் நம்முடைய மனநிலை மறுத்து போயிருக்கிறதோ என்ற அச்சத்தின் உச்சமாகத்தான் இந்த புத்தகத்தை கொண்டு வர காரணமாக அமைந்தது. குறிப்பாக ஒரு ஆசிரியனாக ஒரு 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 அரசு
தார்மீக பொறுப்போடு மக்கள் நல அரசாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது அந்த அரசானது தனது பொறுப்பிலிருந்து விலகி கல்வியை அது வெளியே அது பொதுப்பட்டியலுக்கு கொண்டு வந்து தனக்கேற்ற வகையில் அல்லது பிறருக்கேற்ற வகையில் அது கொண்டு சென்றிருக்கிறதோ என்கின்ற அச்சத்தை எனக்குள் விதத்தின் காரணமாக இந்த புத்தகம் எழுதப்பட்டது. சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் என்ற நிலை மாறி சட்டத்திற்கு முன்பாக அனைவரும் சமம் என்கின்ற நிலை மாறி வலுத்தவன் மட்டுமே வாழ்வான் என்கின்ற அந்த கருத்தியல் இங்கு முன்னிறுத்தப்படும் நிலையை பார்க்கின்ற பொழுது அச்சமாகவே இருக்கிறது. அப்படி என்றால் இங்கு இருக்கக்கூடிய இந்த கல்வியின் நிலைப்பாடு எவ்வாறு இருக்கிறது என்பதை குறித்தான ஒரு விழிப்புணர்வோடு கூடிய ஒரு செய்தியை கொண்டு வர வேண்டிய அடித்தளமாகத்தான் இந்த புத்தகம் கொண்டு வரப்பட்டது. ஆக மொத்தத்தில் இந்த புத்தகத்தை நூலாக கொண்டு வருவதில் மிக கடுமையாக உழைத்து பாடுபட்ட மிக முதன்மையான முக்கியமான நபர் அறம் பதிப்பகத்தினுடைய பதிப்பாளர், பௌத்த நெறியாளர், எனக்கு தம்பியாக இருக்கக்கூடிய மா அமரேசன் அவர்களுக்குத்தான் முழுக்க முழுக்க இதுக்கான சாதனைக்கான வெற்றியை சேரும். இரண்டாவதாக, இந்த புத்தகத்தை வெளியீட்டு விழா நடத்த வேண்டும் என்று கூறுகின்ற பொழுது எனக்கு அதுக்கு ஒரு மாற்று கருத்து உடன்பாடு இருந்து கொண்டே இருந்தது. நாம் எழுதிய புத்தகத்தை நாமே வெளியிட்டு நாமே அதை குறித்து பேசிக்கொள்ள சிறப்பாக இருக்குமா என்ற அச்சம் எனக்குள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் கண்டிப்பாக இந்த புத்தகத்தினுடைய நூல் திறனாய்வு செய்ய வேண்டும் என்று மிகவும் அவர் வேண்டிக் கொண்ட காரணத்திற்காகத்தான் இந்த நூல் திறனாய்வுக்கு ஒத்துக்கொண்டேன். ஆனால் இந்த புத்தகம் எந்த அளவுக்கு மக்களை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்று தெரியவில்லை. ஒருவேளை இந்த புத்தகம் ஒவ்வொரு மூலையிலும், ஒவ்வொரு சந்திலும், ஒவ்வொரு பள்ளியிலும், குறிப்பாக ஜனநாயகத்திற்கு மீதாக நம்பிக்கை கொண்டிருக்கின்ற அத்துணை பேரும் இந்த புத்தகத்தை வாசிக்க வேண்டும். அந்த வாசிப்பு அடுத்த கட்டத்திற்கான ஒரு விமர்சனமாக அது செல்ல வேண்டும். அப்படி சென்றால் அதுவே இந்த புத்தகத்திற்கான வெற்றியாக நான் பார்க்கின்றேன். எனவே இந்த சூழலில் நேரமும் காலமும் கருதி வாழ்த்து வழங்குகின்ற பொழுது எனக்கு பின்னாளில் நேரம் கிடைத்தால் நான் என் கருத்தை பகிர்ந்து கொண்டேன் என்று கூறி அமரேசனுக்கு வழிவிட்டு என்னுடைய ஏற்புரையை இத்தோடு முடித்துக் கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. மிக்க நன்றி ஐயா. ஒரு அருமையான நூலினை இந்த குமுகத்திற்கு வழங்கியமைக்காகவும், இந்த நூல் அனைவர் கையிலும் போய் சேர வேண்டும், குறிப்பாக அவருடைய மூளையில் படிந்திருக்கிற காவிய அழுக்குகளை புகற்ற வேண்டும் என்கிற நோக்கத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நூல் அனைவருக்கும் கொண்டு சேர்க்கும் வகையில் உங்களுக்கு துணை நிற்பதில் சான்றோதரமும் துணை நிற்கிறது என்பது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. அதிலே உங்கள் நூல் 100வது நூலாக அறம்பதிப்பகத்திலிருந்து வந்திருக்கிறது, 70வது நூலாக சான்றோதளத்திலே இடம்பெற்றிருக்கிறது என்கிற செய்தியையும் பதிவு செய்து, அறம் பதிப்பகத்தினுடைய அமரேசன் அவர்கள் நீங்கள் மகிழ்ச்சியாக சொன்ன பிறகுதான் இப்பொழுது அவர் முகத்தை காட்டுகிறார். இதுவரைக்கும் முகம் காட்ட மறுத்திருந்தவர் இப்போது முகம் காட்டுகிறார். எனவே இப்பொழுது அவர் விடுபட்டிருக்கிற கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வார். அடுத்ததாக அரங்கில் இருக்கிற சான்றோர் பெருமக்கள் தங்கள் கருத்துக்களை சுருக்கமாக தெரிவிப்பார்கள். ஐயா அமரேசன் வாங்க. ஒளி நீக்குங்க, ஒளி தட்டை நீக்குங்க, மியூட்ல இருக்கு. அன்மியூட் பண்ணுங்க. பண்ண முடியலையா? நான் வர்றேன். இந்த புத்தகம் புத்தக கண்காட்சியில விற்பனை கிடைக்கும் பொழுது நல்லா சிறப்பா போகுது. அதை நான் அப்பப்போ ஒரு அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன். என்னன்னா, இந்த கல்வி உரிமை சார்ந்து பேசுகிறவர்களும் ஆசிரியர்களுக்கும் ரொம்ப வியப்பா பாக்குறாங்க. இந்த புத்தகத்தோட அட்டைப்படத்தையே ரொம்ப வியப்பா பாக்குறாங்க. இது இல்ல, இன்னும் கூட இந்த புத்தகத்தை கொண்டு போகிற பணி அறம் பதிப்பகத்தில் இருக்குது. அதுல ஒண்ணு சான்றோர் தளத்தினுடைய அமைப்போடு சேர்ந்து கொண்டு போறது. இனி வரும் காலங்களில் இந்த புத்தகத்தை நிறைய இடத்துக்கு பரவலாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. மற்றபடி இந்த புத்தகத்தை கொடுத்ததுக்கும் சிறப்பா என்ன உரை தந்ததுக்கும் நன்றி. இதுல இந்த நிகழ்ச்சியில ஒரு சிறப்பு என்னன்னா, இந்த ஒரு வாய்ப்பு நிறைய பேருக்கு கிடைக்காது.
அந்த வாய்ப்பு இதுல கிடைச்சிருக்கிறதுனால நான் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அண்ணன் இன்பகுமார் எழுதியிருந்ததை அவருடைய தம்பி சுரேஷ்குமார் பேசியிருக்கிறார். இதுல இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் வந்து நிறைய பேருக்கு கிடைக்காது. 2 பேருமே சொந்த சகோதரர்கள். அந்த அந்த வாய்ப்புக்கு வாங்க, எங்க போயிட்டீங்க? அமரேசன் மியூட் ஆயிடுச்சு. ஆகுது. மற்றபடி நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது. அண்ணன்களுக்கு நன்றி, எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. மீண்டும் அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய விடுபட்ட கருத்துக்களையும் கூடுதல் செய்திகளையும் வழங்கியமைக்கு நன்றி. நம்மளது அரங்கத்திலே மிக நேரம் காத்திருக்கிற நம்முடைய நண்பர் சங்கமித்ரா அவர்கள் இப்பொழுது தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வார். எல்லாருக்கும் வணக்கம் சார். கேக்குதுங்களா? கேக்குது, பேசுங்க பேசுங்க. என் பேர் ஜெய்சங்கர். நான் திருத்தணி பாய்ஸ் ஸ்கூல்ல வந்து தமிழ் டீச்சரா ஒர்க் பண்றேன். பிஜி தமிழா ஒர்க் பண்றேன், திருத்தணி பாய்ஸ் ஸ்கூல். கேக்குதுங்களா? கேக்குதுங்க, கேக்குது கேக்குது, நீங்க பேசிட்டே இருங்க. அப்படியே கேக்குது, நல்லா கேக்குது. சரி சார். இப்போ நம்ம இவரு ஜான் மர்லின் இன்பகுமார் சாரை வந்து எனக்கு வந்து நான் 11ஆம் வகுப்பு படிக்கும் போதுல இருந்து எனக்கு தெரியும். ஏன்னா அங்க அனித்ரா அறக்கட்டளைக்கு நாங்க ஒரு முறை ட்ரைனிங் போயிருந்தோம். ஒரு முறை ஒரு 2 முறை 3 முறை போயிருக்கிறோம். அங்க தீனபந்தபுரத்துல இருக்கிற அந்த அனித்ரா ட்ரஸ்ட் இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு அனுபவம். அதாவது ஏதோ சொல்லுவாங்களே, சிந்தனை மடைமாற்றம் செய்தது போல ஒரு பேச்சு. யாரு இவரு இன்பகுமார் அவரு ஒரு சிந்தனையை மனப்பாற்றம், நாம நினைத்து கொண்டிருப்பது வேறு, உண்மை வேறு என்ற மாதிரி அவர் வந்து நல்ல ஒரு ஸ்பீச் எல்லாம் கொடுத்திருந்தாரு. அதனால் கொண்டு நான் வந்து தொடர்ச்சியாக இந்த ஃபேஸ்புக்கில் ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி தான் இவர் கண்டுபிடிச்சேன் ஃபேஸ்புக்கில். அதுக்கப்புறம் இவருடைய நூல்களை வந்து நான் வந்து கண்டிப்பாக புக் ஃபேர்ல வந்து வாங்கிடுவேன். நம்ம நண்பர்களுக்கும் கூட வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் சார் அவனு. அதே மாதிரி இந்த புக்கோட நான் வாங்கிட்டு ஏதோ ஒரு நண்பர்கிட்ட கொடுத்துட்டேன். அதோட படிக்கவே இல்லை. அதாவது படிக்கணும்னு நினைச்சிருந்தா அதுவும் படிக்கவும் இல்லை. இப்போ எனக்கு ஒரு வாய்ப்பா கிடைச்சிருக்குது, இதை பத்தி கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. இதுல வந்து சில கேள்வி எல்லாம் எனக்கு இருக்குது. என்னன்னா, நிறமாறும் கல்வி என்பதுல நாம வந்து முழுக்க முழுக்க அந்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரையும் பிராமணர்களையே எதிர்த்துட்டு வர்ற மாதிரி ஒரு போக்கு தான் அதிகமாக காணப்படுது. ஏன்னா இப்போ வந்து பிராமணர்கள் வந்து இப்போ வந்து எனக்கு என்னவோ வந்து நமக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். அடுத்து சூத்திரர்கள் தான் நமக்கு எதிரியாகவோ நம்முடைய வரலாற்றை மறைப்பவர்களாகவோ இருக்கிறார்கள் என்றும் நான் கருதுகிறேன். இப்போ அந்த மாதிரியான விஷயமெல்லாம் இந்த புக்கில் இருக்குதான்னு எனக்கு தெரியல. நம்ம நூல் திருநாவி பண்ண ஆசிரியர் தான் அதை சொல்லணும். ஏன்னா நான் வந்து 7:45 தான் நான் இதை இணைஞ்சேன். நான் ஒரு முன்னாடியே பார்த்துட்டேன், ஆனால் வந்து 7:45 தான் நான் இணைஞ்சேன் அதில். அதனால சில கருத்துக்கள் விடுபட்டு இருக்குமோன்னு எனக்கும் தோணலை. அப்படிதான் தோணுது, விடுபட்டு இருக்குமோன்னு சொல்லிட்டு. எனக்கு என்ன சில விஷயம்னா, இப்போ பாட புத்தகங்கள்லேயே கூட அதாவது அயோத்திதாசரை வந்து அயோத்திதாசர் செய்த பணிகள் எல்லாம் பெரியார் செய்த பணிகள் போலவும், MC ராஜா அவர்கள் செய்த பணிகள் எல்லாம் பின்னாடி வந்த அண்ணா போன்றவர்கள் செய்த பணிகளாகவும் வந்து அதாவது வரலாற்றை திரித்து கொண்டு இருக்கிறார்கள். இதெல்லாம் வந்து நம்ம இந்த புத்தகத்தில் நம்ம பார்க்க முடியுமா? இந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் சேர்த்துருக்காங்களா இந்த புக்கில்னு தெரியல. அதே போல வந்து நீட்ன்ற ஒரு விஷயத்துல வந்து 2 விதமா சொல்றாங்க. இப்போ வந்து அதாவது நீட் வந்து நமக்கு வந்து படிச்சு மார்க் எடுத்துட்டா உடனே வந்து நம்ம சீட்டு கிடைச்சிருமான்றதும் ஒரு கேள்விதான். ஏன்னா படிச்சு மார்க் எடுத்தவங்க இங்கிருந்து போயிட்டு ப்ரைவேட்லயோ அல்லது எய்டட்லயோ கிடைச்சாக்க அங்கே வந்து பணம் கட்ட வேண்டிய சூழ்நிலை தான் இருக்குன்னு சில பேர் சொல்றாங்க. அப்போ நீட் இல்லைனாலும் அங்கும் ஒரு பிரச்சனையா இருக்குது. நீட் இருந்தாலும் வந்து நம்ம கோச்சிங் போக முடியாத மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்குது. அப்போ வந்து இன்னொரு விஷயம், நாம வந்து இந்த இடஒதுக்கீட்டு பிரிவிலே இந்த சலுகை பிரிவிலே செல்லாமல் மைய நீரோட்டத்துக்கு நம்ம மாணவர்களை கொண்டு செல்லணும் அப்படின்ற ஒரு இது இருக்கு. அதாவது நம்ம வந்து ஜென்ரலா தான் இனிமேல் இயங்கணும், நம்ம மாணவர்களை வந்து ஜென்ரலாக தான் கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு கட்டாயமும் இருக்குது.
அதே போல சமூக பின்புலத்துல வந்து பின்தங்கி இருந்தால் கூட, ஆனா இப்ப இருக்கிற மாணவர்கள் வந்து நிறைய அறிவுத்திறன் மிக்கவர்களாகவும் இருக்கிறாங்க. அவங்களையும் நம்ம கண்டெடுத்து இந்த மைய நீரோட்டத்துக்குள்ள அவங்கள கொண்டு வரணும். அந்த ஒரு முயற்சி நம்ம எடுக்கணும் அப்படின்னு தோணுது. எனக்கு இப்ப இருக்கிற கேள்வி என்னன்னா, அதாவது இப்போ திராவிட இயக்கம் வந்து தலித் சான்றோர்களின் வரலாற்றை மறைப்பதாக இருக்கின்றது. அந்த விஷயங்கள் இந்த புத்தகத்துல இருக்கிறதான்றதான் எனக்கு ஒரு கேள்வி. நன்றிங்க ஐயா. முடிச்சதுங்க கேள்வி. நூலாசிரியருக்கு பதில் சொல்லுங்க. இப்போ நிறமாறும் கல்வி புத்தகத்தினுடைய திறனாய்வு நடைபெற்றது பார்க்கின்ற பொழுது இந்த புத்தகத்துக்குள்ளாக பிராமண எதிர்ப்பு, சூத்திர எதிர்ப்பு அப்படி குறித்தான கருத்துக்கள் அங்கு இருப்பதாக இல்லை. மாறாக ஒரு கல்வி என்பது மத சார்பற்றதாக கொடுக்கப்பட வேண்டும் என்ற நிலையிலிருந்து அது விலகி மத சாயத்தை இருக்கிறது. அது மத சாயத்தை எவ்வாறு கொண்டு வந்து உள்ளே சேர்க்கிறது, அது இளம் நெஞ்சங்களை எவ்வாறு அது விஷமாக மாற்றுகிறது என்பதற்கான வரலாற்று பின்னணி தகவல்களோடு இந்த செய்தி உள்ளே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே பிராமண எதிர்ப்பு, சூத்திர எதிர்ப்பு என்பதை குறித்தான விஷயங்களை பேசுவதற்கான வேறு தளம் இருக்கிறது. ஆனால் இது இந்த புத்தகத்தில் இடம்பெறவில்லை. இரண்டாவதாக, அயோத்திதாசர் பெரியார் கருத்துக்கள் இந்த கருத்துக்களும் அல்லது எம்.சி. ராஜா, அண்ணா போன்ற கருத்துக்கள் அப்படிப்பட்ட கருத்துக்கள் இந்த புத்தகத்தில் இடம்பெறவில்லை. இது முழுக்க முழுக்க எவ்வாறு ஒற்றை கலாச்சாரத்தை முன்னிறுத்துகிறது, எவ்வாறு வலதுசாரி சிந்தனைகள் தற்போது இருக்கக்கூடிய இந்த கல்வித்துறைக்குள்ளாக கட்டமைக்கப்படுகிறது, அடுத்ததாக இந்த வலதுசாரி சிந்தனைகள் எவ்வாறு இடதுசாரி சிந்தனையை வேறறுப்பதற்கான முயற்சியை அதை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது. வள்ளலார் முன்னிறுத்த அல்லது மத சார்பினை முன்னிறுத்தக்கூடிய எல்லா கருத்துக்களும் எவ்வாறு அடியோடு நசுக்கப்படுகிறது என்பதுதான் அது எனக்கு முக்கிய கருத்து. மூன்றாவதாக, நீட் என்பது பொதுவாக ஒரு விஷயத்தை பார்க்கின்ற பொழுது இது கருப்பு வெள்ளை என்று போவதற்கு பதிலாக சில நேரங்களில் கருப்புக்கும் வெள்ளைக்கும் நடுவே சாம்பலாக்கும் இருக்கும். அப்படி வெளியே இருந்து ஒரு பிரச்சனையை பார்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு முன்னிறுத்துவதுதான் இந்த நீட் அரசியல். இப்போ இந்த நீட்ல நம்ம எடுத்து பார்த்தோம்னா இதுவரைக்கும் யாருமே இந்த டாப் ரேங்கர்ஸ் சொல்றாங்க இல்லையா, உச்சத்தில் இருந்து உச்ச மதிப்பெண்ணை பெற்ற மாணவர்கள் சொல்றாங்க இல்லையா, இந்த மாணவர்கள் யாருமே முதல் தேர்விலேயே அவர் தேர்வு எழுதி தேர்ச்சி பெறவில்லை. அவர்கள் படிக்கிறார்கள், 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதுகிறார்கள், அதன் பிறகு அந்த மாணவர்கள் தனி அமைப்புகள் நோக்கி, நிறுவனம் நோக்கி அவங்க போய் படைக்கிறார்கள். அங்கு லட்சக்கணக்கில் பணம் செலுத்தி அவர்கள் வந்து படிக்க ஆரம்பிக்கிறார்கள். மீண்டும் வந்து அவங்க வந்து நுழைவுத் தேர்வு எழுதுகின்றார்கள். அப்படி என்றால் விளிம்பு நிலைக்கு வெளியே காணப்படுகின்ற அல்லது விளிம்பு நிலைக்கு ஓரமாக இருக்கக்கூடிய மக்களினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும், அவர்கள் எவ்வாறு இந்த மைய நீரோட்ட அரசியலுக்குள்ளாக வருகின்ற பொழுது பொது சந்தையில் இங்கு காணப்படுகின்ற இந்த நீட் வியாபார சந்தைக்குள்ளாக தங்களுக்கான கனவு எவ்வாறு அவர்கள் பூர்த்தி செய்வார்கள் ஒரு கேள்வி இருக்கிறது. ஏன் நுழைவுத் தேர்வு என்பது இதுக்கு முன்பாகவும் இருந்தது தமிழ்நாட்டில், இப்போதும் இல்லை, முன்பே நுழைவுத் தேர்வு இருந்தது. நுழைவுத் தேர்வு அமைப்பிலும் வந்து அட்மிஷன் வந்து நடைபெற்றிருக்கிறது. ஆனா இப்போது இருக்கிற இந்த விஷயம் வந்து பார்க்கின்ற பொழுது இது அவ்வாறு இல்லை. இந்த நீட் தேர்வு பார்க்கின்ற பொழுது 50% மட்டுமே பூர்த்தி செய்யப்படுகிறது. அடுத்த 50% அது மேனேஜ்மெண்ட்டுக்கான இருக்கையாக அது கொடுக்கப்படுது. ஒரு கல்லூரியில 100 இருக்கை இருக்குதுன்னு சொன்னா எம்பிபிஎஸ்க்கு, அந்த 100ல 50 மட்டுமே மாணவர்கள் இந்த நீட் தேர்வு எழுதி உள்ளே செல்கிறாங்க. அடுத்த 50% மாணவர்கள் மேனேஜ்மெண்ட் உள்ள. அப்போ ஒரே வகுப்பில் 2 வேறுபட்ட ஃபீஸ் வந்து உள்ள இருக்குது. மூன்றாவதாக, திராவிட இயக்கம் அல்லது தலித் அமைப்பு அதை குறித்தான விஷயங்களை பேசுகின்ற நூல் இந்த புத்தகம் அல்ல. இது முழுக்க முழுக்க கல்வி மட்டுமே சம்பந்தப்பட்ட புத்தகம். இந்த புத்தகம் வந்து 4 இயல்களாக இருக்கிறது. கல்விக்கு முன்பாக யார் முன்னெடுத்தார்கள், யார் என்னவாக செய்திருக்கிறார்கள், எப்படிப்பட்ட யுக்தியை கையாண்டிருக்கிறார்கள், அது பல்வேறு தளங்கள் விருந்து செல்கிறது.
அப்படி இருந்து பண்ணும்போது இந்த 12 அதிகாரங்களை கொண்ட இந்த புத்தகங்களில் தலித் அரசியலோ அல்லது சூத்திர அரசியலோ அல்லது பெரியார் அரசியலோ அல்லது திராவிட அரசியலோ அது முன்னிறுத்தவில்லை. மாறாக வலதுசாரி சிந்தனையும் மதவாத சிந்தனையும் எவ்வாறு கல்வியை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது என்பதை அது குறிப்பிடும். சரி, சரிங்க சார். நன்றிங்க ஐயா, தெளிவு கிடைச்சிருக்கும்னு நன்றி. நினைக்கிறேன் அவரு சங்கமித்ராவுக்கு. நன்றி. டாக்டர் பி கிருஷ்ணன் இருக்கீங்க, நீங்க உங்களுடைய கருத்தை பதிவு செய்யலாம். டாக்டர் கிருஷ்ணன் ஐயா வாங்க. வேறு அரங்கத்தில் இருக்கக்கூடிய யார் வேணாலும் அவங்களுடைய ஒளிபெருக்கிய தடை நீக்கிட்டு பேசலாம். ஐயா சரி. மாலை வணக்கம். பேசுங்க. உங்க பேர் நான் சொல்லுங்க. என்னுடைய பேர் சிவா. நாங்க பேசுங்க. வேலூர்ல இருந்து கலந்துட்டு இருக்கேன். நான் கொஞ்சம் தாமதமா தான் வந்து ஃபேஸ்புக்ல ஐயாவுடைய அந்த பதிவை பார்த்தேன். சரி. ஸோ வேலையை முடிச்சுட்டு வந்துட்டு உடனே இந்த அவசியம் இதில் கலந்துக்கணும் அப்படின்ட்டு கலந்துட்டேன். ஐயாவை பத்தி ஒரு சில வார்த்தைகள் மட்டும் நான் சொல்லணும். என்னன்னா, நான் இன்னைக்கு வந்து பேசுறேன், அதுவும் வந்து ஒரு நல்ல பேச்சை பேசுறேன் அப்படின்னா அது அண்ணன் இன்பகுமார் அவர்களால் தான். ஏன்னா சகோதரர் ஒருத்தர் சொன்னாரு, அனித்ரா அறக்கட்டளை வந்து அவர் கொடுத்த அந்த பயிற்சி வந்து மாற்று சிந்தனையை நோக்கி வந்து எங்களை நகர்த்துச்சு அப்படின்ட்டு. அப்படி பயிற்சி பெற்ற நிறைய இளைஞர்கள்ல நானும் ஒருத்தன். எப்படின்னா, நான் வந்து ஒரு +2 முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு போக சொல்ல ஒரு அமைப்புல, ஒரு இலவச இரவு பள்ளி கூட்டமைப்புல இணைஞ்சு செஞ்சுட்டு இருக்கோம், சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப எங்களுக்கான தலைமை பண்பு, இளைஞர்களுக்கான தலைமை பண்பை பற்றி ஒரு 2 நாள் பயிலரங்கம் நடத்தினாரு. ஸோ அந்த பயிலரங்கம் தான் வந்து எங்களுடைய வாழ்க்கையை வந்து மடைமாற்றம் செஞ்சிச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து மிக தீவிரமான ஒரு ஒரு என்ன சொல்றது, கல்வியாளர். அதே மாதிரி என்ன மாதிரி வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க. அதே மாதிரி நாங்க வந்து ரொம்ப அருகில் இருந்து பார்த்துருக்கோம். அவருடைய சிந்தனை வந்து ரொம்ப தெளிவா இருக்கும். அவரை மாதிரி வந்து நாங்க சிந்திக்க வந்து ட்ரை பண்ணுவோம். ஸோ அந்த வகையில எங்களை எல்லாம் உருவாக்குன அண்ணனுடைய இந்த புத்தகம் வந்து திறனாய்வுல வந்து நான் கலந்துக்கிட்டது வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப சமீபத்துல வந்து நாங்க ஒரு தமிழ்நாடு மின்சார வாரியத்துல வந்து ஒரு பயிற்சி கூட்டம் வச்சோம். அந்த கூட்டத்திலயும் வந்து ஐயானுடைய பங்களிப்பு இருக்கணும் அப்படின்ட்டு நான் ஆர்வத்தோட கலந்துக்க வச்சேன். அதுல வந்து அவர் கொடுத்த தலைப்பு வந்து எல்லாரையும் வியக்க வச்சுச்சு. நாங்க வந்து தலைமைத்துவத்தை பத்தி எடுக்கணும் அப்படின்னு சொன்னோம். ஆனா அங்கேயும் அவருடைய அரசியல இது வந்து அந்த இடத்துல புகுத்தினார். அது என்னன்னா, உடைப்படும் சனாயகத்தில் தலைமைத்துவம் என்ற ஒரு தலைப்பு. அது ஃபர்ஸ்ட்ல பார்க்க சொல்ல எல்லாருக்கும் ஓகே சூப்பரா இருக்குது அப்படின்ட்டாங்க. அதுக்குள்ள அந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் பயந்தாங்க. உடைப்படும் சனநாயகம் அப்படின்றப்போ அவங்க அந்த சனநாயகத்தையும் அதுக்கப்புறம் உடைப்படும் சனநாயகத்தையும் அப்புறமா தான் புரிஞ்சுக்கிட்டாங்க. இது எப்படிப்பா சரியா வருமா, நம்ம வேற இபி கவர்மெண்ட் அப்படி இப்படின்னாங்க. இல்ல, அவர் வந்து சரியா எடுத்துட்டு போவார் அப்படின்ட்டு அந்த தலைப்புல வந்து அவர் பேசினாரு. அப்படி பேச சொல்ல அவருக்கு வந்து ரொம்ப முடியாம இருந்துதான் வந்து பேசினாரு. மிக ரொம்ப வந்து சமூக பற்றாளர். அதே போல வந்து இளைஞர்களை வந்து உசுப்பேற்றத்துல வந்து ரொம்ப வல்லவர். ஸோ அந்த வகையில அவருடைய இந்த 100வது புத்தகம் அறம் பதிப்பகம் வந்து வெளியிட்டது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நான் இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டது ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஐயா அவர்களுக்கு நன்றி. மகிழ்ச்சி. நீங்க வந்து நிகழ்வுல கலந்துகிட்டது இன்னும் ரொம்ப மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா. நன்றி. ஐயா நீங்க ஏதாவது சொல்றதுனா, ஆசிரியர் சொல்றதுனா சொல்லுங்க. ஐயோ, நான் எதுவும் குறிப்பிட்டு சொல்ற மாதிரி எதுவும் இல்லை. அவங்க ஏதோ என் மீது கொண்ட பாசத்தின் காரணமா கொஞ்சம் அதிகமா சொல்லிட்டாங்க. ஆனா நாங்க ரொம்ப குறைவா சொல்லியிருக்கோம். ஏன்னா பேச முடியல. அதெல்லாம் இல்ல, சிவா ரொம்ப கம்மியா தான் சொல்லிக்கிறாரு. அதிகமா எல்லாம் ஒண்ணும் சொல்ல, ரொம்ப ரொம்ப கம்மியா தான் சொல்லிக்கிறாரு. மகிழ்ச்சி. ஐயா கிருஷ்ணன், டாக்டர் கிருஷ்ணன் இருக்கீங்க, நீங்க பேசலாம். இருக்கீங்களா?
சரி ஐயா, நிறைவுக்கு வந்துருமா? வந்துடலாம் வந்துடலாம். நான் ஒரே ஒரு நிமிடம் பேசுங்க. ஒண்ணும் இல்ல, இன்றைய நூலினுடைய ஆசிரியர் இன்பகுமார் அவர்களை வந்து ஒரு 3 மாதங்களுக்கு முன்னால பேசியிருக்கிறோம் நினைக்கிறேன், தொலைபேசியில் பேசியிருக்கிறோம். அப்போ ஃபாதர் வில்லோனா அவருடைய புத்தகம், ஆமா ஆமா ஆமா, அதுக்கான ஒரு திறனாய்வு வச்சு அதுக்கான ஒரு கருத்தரங்கம் வச்சிருந்தோம். அந்த கருத்தரங்கம் ஐயா, அதில் நான் பங்கேற்கவில்லை என்பதற்காக நான் இன்னும் கூட நான் வந்து குற்ற உணர்ச்சியோடு இருக்கிறேன். சொல்லுங்கய்யா. அந்த நிகழ்வில் நான் பங்கேற்கவில்லை என்பதை குறித்து இந்த அளவு நான் குற்ற உணர்வோடு இருக்கிறேன். குற்ற உணர்வு நீங்க நிறைய பணியோட இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களுடைய பணி அதிகமா இருக்கு போல இருக்கு. நிறைய இப்போ உங்களுடைய இந்த நூலெல்லாம் மிக சிறப்பா இருக்கு இல்லையா? ஒரு சிறப்பான ஆய்வு காலத்தோடவே இருக்கீங்க போல இருக்கு. அதனால உங்களுக்கு நேரம் இல்லாமல் போயிருக்கலாம். எப்படியா இருந்தாலும் இப்போது உங்களை பார்ப்பதற்கும் உங்களுடைய பேச்சு கேட்பதற்கும் உங்களுடைய நூலை ஆய்வு செய்வதற்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதுக்காக மிக்க மகிழ்ச்சி. வாய்ப்பு கிடைக்கும்போது திரும்பவும் நம்ம பேசுவோம். நிச்சயமா. அடுத்த முறை நமக்கு நேரா சந்திக்க முடியும்னா நேரம் சந்திப்போம். கண்டிப்பாக. நம்ம எல்லாம் ஒற்றை தளத்தில் தான் இயங்குறோம்னு நினைக்கிறேன். அதனால நிச்சயம் கண்டிப்பாக நம்ம பார்ப்போம். உங்களுடைய அந்த இன்னொரு நூல் ஏதோ அமரேசன் சொன்னாரு, அந்த நூல் கிடைச்சாக்க மகிழ்ச்சி. இது லைவ் கட் பண்ணிடலாம் நினைக்கிறேன். மன்னன் லைவ் கட் பண்ணிடலாம். இல்ல, நான் முடிச்சிட்டு நான் ஒரு 2 வார்த்தை சொல்லிட்டு முடிச்சிருவோம். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் அப்போ திரும்ப பேசலாம். சரி, நீங்க பேசுங்க. ஆமா, வரலாறு ரொம்ப முக்கியம். மகிழ்ச்சி. ஒரு அருமையான நூல். அந்த தலைப்பே வந்து அந்த செய்திக்கான அடர்த்தியை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. நிறமாறும் கல்வி என்பது 10 பக்கங்கள் அல்லது 1 மணி நேரம் பேச வேண்டிய இந்த 2 அசைகளில் சொல்லி முடித்து விடுகிறார் ஆசிரியர். நிறம் மாறும் கல்வி, அதை பத்தி நாம நாள் கணக்கா பேசலாம். என்னென்னலாம் நிறம் மாறுது, எப்படிலாம் நிறம் மாறி இருக்கு, எப்படிலாம் நிறம் மாற்றப்படுகிறது என்பதை பற்றி பேசுவதற்கான ஒரு பெரிய, ஆனா மிக நுட்பமா தன்னுடைய செய்தியை பதிவு பண்ணியிருக்கார். ஐயா கிருஷ்ணன் கூப்பிடுறவங்களை ஒரு 2 நிமிஷம் கருத்து கூப்பிடுறேன். அதாவது தன்னுடைய செய்தியை மிக சரியாகவும் நிரல்படுத்தி வைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ளவர்கள் தான் இந்த சொற்களுக்குள் நாங்கள் எதிர்பார்க்கிற செய்தியை நுட்பமாக வைக்க முடியும். ஏதாவது ஒரு இடமாற்றம் இருக்கும், எதை சொல்ல வருகிறோம் என்பது ரொம்ப தெளிவு இருக்கிறதுனால அவருடைய கருத்துக்களை மிக நுட்பமா நேர்த்தியா வைக்கிறார். இந்த தலைப்பிலேயே அது ஒடுங்கி போய் அந்த என்ன நூல் அப்படிங்கிறத யார் எழுதியிருக்காங்க, என்ன சொல்ல வர்றாங்கிறத ரொம்ப தேட வேண்டியது. எங்க தலைப்பு வைக்கும் போதே அதோட செய்தி நெத்தியடியே அதை விழுந்துறதுனால அந்த தலைப்பிலேயே வெற்றி. அதை விட அறம்பதிப்பகத்துக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி என்ன சொல்லணும்னா, அட்டை படத்திலேயே அந்த செய்தியை சொல்லிடுறாரு அவர். நிறமாறும் கல்வி என்பதை மிக நுட்பமா அந்த கலர்லயே அதை காமிச்சிடுறது நுட்பமானதா இருக்குது. மிக அருமையாக விவாதிக்கப்பட வேண்டிய தலைப்பு. எங்களுக்கே கொஞ்சம் குறைபாடு இருக்கு. நாங்க வந்து இந்த நிகழ்வை இன்னும் சிறப்பா எடுத்துக்க வேண்டியது. வேறொரு நிகழ்வுல நாங்க ஈடுபட்டு இருக்கிறதுனால 2 நாள் இந்த நிகழ்வு இருக்கிறதுனால அதுல நான் ஈடுபட்டு இருக்கேன். என்னுடைய பங்களிப்பு குறைவு. இருந்தாலும் இந்த நிகழ்வுல கலந்து கொள்ள வேண்டிய நண்பர் அவர் தான் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதா இருந்தது. அவர் வர சூழல்ல நான் அதை பண்ணிட்டு இருக்கிறதுனால இன்னும் அரங்கத்திற்கு கூடுதலான மக்களை கொண்டு சென்றிருக்க வேண்டிய ஒரு பொறுப்பிலிருந்து நாங்கள் நழுவி இருக்கிறோம். வாய்ப்பு கிடைக்கிற பொழுது சில நூல்களை உங்கள் நூல்களை நாங்கள் இந்த மின்னூலாக வெளியிடுவதற்கு விருப்பமாக இருக்கிறோம் என்கிற செய்தியை சொல்லி ஒரு அருமையான வாய்ப்பினை வழங்கிய அறம்பதிப்பகத்திற்கும் ஐயா இன்பகுமார் அவர்களுக்கும் ஒரு அருமையான உரையினை நூலை பற்றி மிக நுட்பமான ஒரு திறனாய்வினை வழங்கிய ஐயா சுரேஷ் செல்வகுமார் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை சொல்லி நிகழ்வு நிறைவு செய்கிறோம். ஆமா, திலகலட்சுமி அம்மா இருக்கீங்க, பேசுறீங்களா? 2 வார்த்தை பேசுங்க, தடை நீக்கிட்டு பேசுங்க. மிகவும் அருமையாக பேசினார்கள். மன்னன் அவர்களும் அந்த நூலை பற்றி அறம்பதிப்பகம் வெளியிட்டான 100வது நூல் மிகவும் அறிமுக விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்னொரு இலக்கண வகுப்பு படிப்பதான் வரேன். இடையில மத கவனிச்சு. சரிங்க, மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி நன்றி நன்றி, அனைவருக்கும் நன்றி. ஐயா, இதை வேணா கட் பண்ணிடலாம்.